நன்னயம் டெஸ்ட் பேட்ச் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நன்னயம் டெஸ்ட் 1 எக்ஸ்பிளனேஷன், அதாவது தமிழில் இருக்கக்கூடிய 100 வினாக்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன டாபிக் இதில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகு 1 எழுத்தில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக, சேர்த்து எழுதுக, சந்திப்பிலை, குறில் நெடில் வேறுபாடு, கலைச்சொல் வேட்டையில் தமிழ் வளர்ச்சி துறையில் இருக்கக்கூடிய 1 to 20, ஓகேவா. அடுத்து நாலடியார் நான்மணிக்கடிகை, அறநூல்களில் இருக்கக்கூடிய நாலடியார் நான்மணிக்கடிகை, அந்த டாபிக் கவர் ஆயிருக்கு. ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 6th மற்றும் 7th இதில் இருக்கக்கூடிய ஓல்டு அண்டு நியூ புக், இந்த ரெண்டுமே இலக்கணம் மற்றும் மொழித்திறன் பகுதிகள், அதாவது புக்குக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா, அந்த டாபிக் நம்மளுக்கு கவர் ஆயிருக்கு. அது போக 2025 இருக்கக்கூடிய டிஎன்பிசியில் நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்மளுக்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. சரி, இப்போ ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறானதை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே பிரித்தெழுதுக வந்து எப்படி சேருது அப்படிங்கிறத வச்சு ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துட்டு இதில் எது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதாவது தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா வாசல் ப்ளஸ் அலங்காரம் கொடுத்து வாசல் அலங்காரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாசல் ப்ளஸ் அலங்காரம் அப்படின்னு கொடுத்து வாஸ் அலங்காரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன விதி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிலைமொழியோட இறுதியில் எனக்கு என்ன இருக்குன்னா மெய் இருக்குது, இங்கே என்ன இருக்குது அப்படின்னா உயிர் இருக்குது. அப்போ மெய்யை உடல்னு சொல்லலாம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அந்த விதிப்படி இந்த இல்லும் ஆவும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா சேர்ந்து ல அப்படிங்கிறதா ஆகும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா வாச, இங்கே ஒரு ல இருக்குது, தென் இங்கே ஒரு ல வரும். அப்போ வாசல் அலங்காரம் அப்படின்னு வரணும், ஓகேவா. நம்மளுக்கான இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வாசல் ப்ளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம், ஒரே ஒரு ல தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா இதுதான் நம்மளுக்கு என்னதுன்னா ராங்காக இருக்குது. மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா இவை ப்ளஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவை ப்ளஸ் எல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வையை நம்ம பிரிச்சோன்னா என்ன வரும், யூ ப்ளஸ் ஐ, அதாவது உடம்படு மெய்ப்புணர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா. இ ஐ வழி யவ்வும் ஏனைய உயிர்வரின் வவ்வும் ஏ முன் இவ்விருமையும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அந்த விதிப்படி இவை ப்ளஸ் எல்லாம், அதாவது நிலைமொழியோட இறுதியில் இந்த உயிரெழுத்துக்கள் வந்து வருமொழியிலையும் உயிரெழுத்துக்கள் வருது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்மளுக்கு உடம்படு மெய்ப்புணர்ச்சி தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இவை ப்ளஸ் எல்லாம் அப்படிங்கிறது சேரும்போது நம்மளுக்கு இங்கே என்ன வந்திருக்கு, ஐ வந்திருக்கு. இ ஐ வழி யவ்வும், அதனால இங்கே நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா ஏங்கிறது வந்திருக்கு, ஓகேவா. அதனால தான் என்ன வந்திருக்குன்னா இவை எல்லாம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ இது நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கு, ஓகேவா. இவை எல்லாம் இது கரெக்ட் தான், ஓகேவா. அதே மாதிரி இது எழுத்து ப்ளஸ் ஆணிங்கிறதுக்கு இங்கே தூவை நம்ம பிரிச்சோம்னா இத்து ப்ளஸ் ஊ அப்படின்னு வரும். இங்கே உயிர் வந்துச்சுன்னா இங்கே உக்குரல் மெய் விட்டு ஓடும், சரியா. தூங்கிறது இத்து ப்ளஸ் ஊன்னு பிரிக்கிறோம். அப்போ இங்கே உயிரெழுத்து வர்றதால இங்கே எனக்கு உக்குரல் என்ன பண்ணுன்னா மெய் விட்டு ஓடிடும். அப்போ அந்த விதிப்படி எப்படி இருக்குன்னா ஏலும் இத்து மட்டும் இருக்கும், ஆணி அப்படின்னு இருக்கும், ஓகேவா. அப்போ இதை சேர்த்து எழுதும் போது எனக்கு இத்தும் ஆவும் சேர்ந்து என்னதான் வரும், எழுத்தாணி அப்படிங்கிறதா இருக்கும், ஓகேவா. இங்கே உயர்வு ப்ளஸ் அடைவோம் உயர்வு அடைவோம், இதுவும் கரெக்ட் தான். அப்போ நமக்கு எந்த ஒன்று மட்டும் ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசல் ப்ளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம், இது ஒன்று மட்டும் தான் நமக்கு என்னதான் இருக்குது அப்படின்னா ராங்காக இருக்குது, ஓகேவா. அப்போ நமக்கு இது ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், ஓகே. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா சரியான சேர்த்தறிதலை காண்கன்னு கொடுத்துருக்காங்க, ஒன் பார்ட் கண் கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் நம்மளுக்கு இங்கே ஒன் பார்ட் கண்ணை பிரிக்கும் போது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்மை ப்ளஸ் பால் ப்ளஸ் கண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியானது தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஒன் பார்ட் கண் வந்து வன்மை ப்ளஸ் பால் ப்ளஸ் கண் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது, ஓகேவா. 4 அடியார் 4 ப்ளஸ் அடியார்னு கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு எப்படி பிரிப்போம், 4 அடி ப்ளஸ் ஆர் அப்படின்னு பிரிக்கலாம், அப்படின்னா 4 ப்ளஸ் அடி ப்ளஸ் ஆர் அப்படின்னு பிரிப்போம். தமவே யாம் இது எப்படி பிரிப்போம்னா தமவே ப்ளஸ் ஆம் அப்படிங்கிறது தான் பிரிப்போம், ஓகேவா. இதுதான் இதோடைய சரியானது, ஓகே. இப்போ நாற்திசை 4 ப்ளஸ் திசை, இந்த ஒன்று மட்டும் தான் என்னது இருக்குன்னா நமக்கு சரியா இருக்கு. மற்றபடி இந்த 3மே நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னா தவறாக தான் இருக்கு. அப்போ லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்திசை கூட 4 ப்ளஸ் திசை, இதுதான் ஆன்சர், ஓகேவா. இந்த ஒன் பார்ட் கண்ணை பிரிக்கும்போது எப்படி பிரிக்கும்னா ஒன் பார்ட் ப்ளஸ் கண் இப்படி தான் பிரிக்கணும், ஓகேவா. தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா எக்ஸ்போஷர் என்பதன் பொருள் யாதுன்னு கொடுத்துருக்காங்களா. இந்த எக்ஸ்போஷர் என்பதன் பொருள் யாது அப்படின்னா, அதாவது இந்த எக்ஸ்போஷர் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வெளிப்படையாக சொல்லுது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். சரியா? எக்ஸ்போஷர் அப்படின்னா வெளிப்படையாக சொல்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இதில் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலர் அப்புறம் ஊரறிய செய்தல், இந்த ரெண்டுமே இதுக்கு என்னதான் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும். ஓகேவா? நிகழ்வுகளின் தொகுப்பு, வெளியே உழவுகின்ற இதெல்லாம் ஆன்சராக வராது. வெளிப்படையாக நம்ம சொல்கிறது. சரியா? வெளிப்படையாக சொல்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னா அலர் ஊரறிய செய்தல். எதுவும் சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3 சரி. இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, பின்வரும் கூச்சுகளை ஆராயன்னு கொடுத்துருக்காங்க. நடுத்தர மக்களின் வாழ்க்கையையும் பெண்களின் நிலையையும் குறித்து சிறுகதை படித்தவர் சிவசங்கரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படித்தவர் கி ராஜநாராயணன் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டாவது இருக்கக்கூடிய கூச்சு நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சரிதான். ஓகேவா? ஆனால் முதல்ல இருக்கக்கூடிய கூச்சு நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையும் பெண்களின் நிலையும் குறித்து சிறுகதை படித்தவர் சிவசங்கரி அப்படிங்கிற கூச்சு வந்து நம்மளுக்கு என்னன்னா ராங். இது வந்து தி ஜானகிராமன் தான் இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நடுத்தர மக்களோட வாழ்க்கையும் பெண்களுடைய நிலையும் குறித்து சிறுகதை எழுதியிருப்பார். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னா 1 தவறு 2 சரி. இதுதான் நமக்கு சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன, வேறுபட்டதை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்களா? பொருள் பெயர்னு சொல்லும்போது நம்மளுக்கு இங்கே வந்து கண்ணன் முகம் கொடுத்துருக்காங்க. இடப்பெயர்னா ஒரு இடத்தை குறிக்கணும். தென்காசி, மதுரை. ஓகேவா? கரெக்ட் தான். கால பெயர்னா அது நிமிடமா இருக்கலாம், நாளா இருக்கலாம், மாதமா இருக்கலாம், வாரமா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். நண்பகல், மார்கழி, திங்கள். ஓகேவா? அப்போ இதுவும் சரியாக தான் இருக்கு. குணப்பெயர்னா நிறம், அளவு, சுவை, வடிவம் இந்த அடிப்படையில் தோன்றும். வட்டம், அழகுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் நம்மளுக்கு சரியானதாக தான் இருக்கு. இதுல எது ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் பெயர்ல கண்ணன் முகம் கொடுத்துருக்காங்க. கண்ணன்கிறது சரிதான். ஓகேவா? பொருள் பேர்ல கண்ணன் ஓகே தான். ஆனா முகம் அப்படிங்கிறது சினை. முகம்ங்கிறது எதில் வரும்னா சினையில தான் வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா வேறுபட்டதை கண்டறிக்கணும்னா பொருள் பேர்ல கண்ணன் முகம் சொல்லியிருக்கதா என்னதுன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்டா இருக்குது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா சரியானதே தேர்க. உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். சரியா? உயிர்மெய் எழுத்தோட வரி வடிவம் உயிரும் மெய்யும் சேர்ந்ததாக இருக்கும். ஒளி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும் அப்படின்னு 3 கூச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்தோட வரி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்களா? உயிர்மெய் எழுத்துனா நம்மளுக்கு என்னது? க கா இதைதான் உயிர்மெய் எழுத்துன்னு சொல்லுவோம். அப்போ இது நம்ம எழுதும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கு பாருங்க, இக்கு மெய் எழுத்து தானே, இந்த மெய் எழுத்து தானே இது ஒத்து இருக்குது. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? உயிர்மெய் எழுத்தோட வரி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ராங். ஓகேவா? நம்ம இக்கு மாதிரி தான் இங்கே கேக்கா கிக்கி, அதே மாதிரி சேசா சிசி எழுதணும் அப்படின்னு சொன்னால் அதுவும் எனக்கு எதோ ஒத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மெய் எழுத்து இச், இதை தான் ஒத்து இருக்கும். அப்போ நம்மளுக்கு இதில் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று எனக்கு ராங். ஓகேவா? செகண்ட் ஒன்று என்னன்னா ஒளி வடிவம் மெய் எழுத்தே ஒத்திருக்கும். இந்த ஒளி வடிவம் வந்து மெய் எழுத்தை ஒத்திருக்காது. ஒளி வடிவம் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யும் உயிரும் கலந்ததாக இருக்கும். சரி? அந்த ஒளி வடிவம் என்னதான் எப்படி இருக்குன்னா மெய்யும் உயிரும் கலந்ததாக இருக்கும். நம்ம சொல்லும்போது க அப்படின்னு சொல்லும்போது இக்கும் ஆவும் சேர்ந்து தான் ஒழிப்போம். அப்போ அதோட ஒளி வடிவம் எப்படி இருக்குன்னா மெய்யும் உயிரும் கலந்ததா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் கூச்சும் எனக்கு ராங்கு தான், செகண்ட் கூச்சும் ராங்கு தான். அப்போ எனக்கு தேர்ட் ஒன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். இது சரிதான். இது ஒலிக்கக்கூடிய கால அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தை நம்ம ஒலிக்கிறதுக்கு என்ன மாத்திரை யூஸ் பண்ணுதோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இங்கே ஒலிக்கும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னா சி வந்து 3 மட்டும் சரி. இதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்து பிழையச்சதை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்களா? நாவின் நுனி மேல்வாய் எண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது நகரம். நாவின் நுனி மேல்வாய் எண்ணத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது நகரம் கொடுத்துருக்காங்களா? இங்க இந்த நாவோட நுனி தான், ஆனா மேல்வாய் பல்லோட அடியை தொட்டாதான் நம்மளுக்கு என்ன பிறக்குன்னா இந்த நகரம் பிறக்கும். ஓகேவா? நாவோட நுனி மேல்வாய் பல்லோட அடி இது தொட்டாதான் நமக்கு என்ன பிறக்கும்னா நாவோட நுனி மேல்வாய் பல்லோட அடியை தொட்டாதான் நமக்கு என்ன பிறக்கும்னா நகரம் பிறக்கும். ஓகேவா? அடுத்து அதே நாவோட நுனி மேல்வாய் அன்னத்தோட முதல் பகுதியை தொட்டால் நம்மளுக்கு என்ன பிறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நகரம் ரன்னகரம் பிறக்கும். ஓகேவா?
இது தன்னகரம், இது வந்து ரன்னகரம் சொல்லுவாங்க, இதை தன்னகரம்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு எதெல்லாம் கரெக்ட்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கரெக்ட் தான். ஓகேவா. செகண்ட் ஒன்று என்னது அப்படின்னா நாவோட நுனி மேல்வாய் இனத்தோட முன்பகுதியை தொடுவதால் பிறக்கக்கூடிய எழுத்து என்னது கிடையாது அப்படின்னா இந்த தன்னகரம் கிடையாது. அதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ரன்னகரம் தான் வரும். அப்போ இங்கே என்ன வரும்னா நாவோட நுனி மேல்வாய்ப்பாலோட அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கக்கூடிய எழுத்து என்னதுன்னா தன்னகரம் வரும். இந்த ரெண்டுமே என்ன ஆயிருக்குன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா. அப்போ நம்மளுக்கு லாஸ்ட் ஆன்சர் என்னது அப்படின்னா பிழை வச்சதுன்னா ஏதான் ஆன்சர். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்து என்ன கொஸ்டின் அப்படின்னா மாறுபட்டதை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. எறும்பு ஊற கல்லும் தேயும், அடைமலை விட்டாலும் செடிமலை விடாது, நோய்க்கு மருந்து இலக்கியம், அதிர அடிச்சா உதிர விளையும் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பழமொழி எல்லாமே. ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா எறும்பு ஊற கல்லும் தேயும், அடைமலை விட்டாலும் செடிமலை விடாது, இது எல்லாமே நம்ம பழமொழியில் படிச்சிருக்கோம். ஆனால் இது வந்து நம்மளுக்கு என்னதுன்னா நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்ற ஒரு தொடர் மாதிரி தான் இருக்குது. இப்போ இதுக்கு எது எனக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா. வல்லினம் மிகா இடங்கள் பூச்சிகளில் சரியானதை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, முடிக்கெழு வேந்தர் மூவருக்கும் உரியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா. இங்க வந்து நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, முடிக்கு வரக்கூடாது. செகண்ட் ஒன், என்ன பயன் விளைவிப்பால் அந்த பதுமை, இங்க வந்து நம்மளுக்கு என்ன வரணும், அந்த இந்த அப்படின்னா இப்ப என்ன செய்யணும் வரணும், வல்லினம் மிகணும். படிக்கும்படி சொன்னால் கண்டு கொள்ளாமல் இருப்பதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இப்படி எப்படின்னா அங்கே வல்லினம் மிகும். படிக்கும் படி அப்படின்னா அங்கே வல்லினம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, மிகக்கூடாது. இப்போ இதுவும் எனக்கு ராங் தான். ஓகேவா. அப்போ எனக்கு மூணுமே என்னது அப்படின்னா ராங் தான். லாஸ்ட் ஒன், பலபலவென்று பொழுது விடிந்தது, இந்த ஒன்று மட்டும் தான் நமக்கு என்னதான் இருக்கு அப்படின்னா சரியா இருக்கு. இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி பலபலவென்று பொழுது விடிந்தது, இதுதான் ஆன்சர். ஓகேவா. பிழை நீக்கிய இணைகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க குறியல் நெடியில வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேவா. குறியல் நெடியில வச்சு கேட்டிருக்காங்க. இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குன்னா நதி நாதி, மிதி மீதி, இங்க குறியல் இங்க நெடில். ஓகேவா. ஆனா இங்க பாருங்க களம் காலன், இங்க வந்து இம்மை இங்க வந்து இன்னு இருக்கு. ஓகேவா. அப்போ இதுக்கு வராது. சதி சாதம். ஓகேவா. இதுவும் வராது. கலை காலை லை டிஃபரண்ட். ஏழு ஏழு குறியல் இங்கோடைய குறியல் இந்த பக்கம் நெடியில் வரணும். ஸோ அப்போ இதுக்கு நம்ம ஃபைனல் ஆன்சர் என்னன்னா எத்தனை இணை இருக்குன்னா 1 2 இணைகள் தான் எப்படி இருக்கு அப்படின்னா சரியாக பொருந்தியுள்ளது. ஓகேவா. அப்போ ஆன்சர் என்னதுன்னா ஆப்ஷன் ஏ 2 இணைகள். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 1 முதல் 10 வரையுள்ள எண்ணு பெயர்களுள் குச்சியில் ஒரு சொற்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணு பெயர்கள்ல குச்சியில் ஒரு சொற்றோட எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இதுல குச்சியலுகுற சொற்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும்போது குச்சியலுகுறோம்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், இறுதி எழுத்து கண்டிப்பா என்னதான் தான் இருக்கணும், குசுடு துபுறு எழுத்துக்களை தான் பெற்று வரும். ஓகேவா. அப்ப இங்க நான் 1 2 எழுதுறேன் அப்படின்னா ஒன்பது 10. ஓகேவா. இப்போ கவனிங்க 1 2 3 நான் 10 வரைக்கும் எழுதியாச்சு. இப்போ எனக்கு இதில் எதெல்லாம் குச்சியலுகுறம் அப்படின்னா எனக்கு குச்சியலுகுறம்னா கண்டிப்பாக இறுதியில் என்ன எழுதிருக்கோம்னா குசுடுத்துப்புற எழுத்துக்களை பெற்று வரும். ஓகேவா. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தை நான் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒவ்வொன்றும் குச்சியலுகுறமான்னு கண்டுபிடிக்கணும். இது இன் வந்திருக்கு, இது என்ன தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென் தொடர் குச்சியலுகுறம். ஓகேவா. ஞன நமன மெல்லினம் தானே. அப்போ இதுவும் என்னதுதான் மென் தொடர், இதுவும் என்னதுதான் மென் தொடர், மென் தொடர் மென் தொடர் தான் வந்திருக்கு. இது என்ன தொடர், 2 எழுத்துக்களை தான் பெற்று வந்திருக்கு. அப்போ இது எனக்கு என்னது நெடில் தொடர் குச்சியலுகுறம். ஆனால் இங்கே பாருங்க எனக்கு இறுதி எழுத்து என்னது கிடையாது, குசுடு துபுருவே இல்லை. அப்போ இது எனக்கு என்னது கிடையாதுன்னா குச்சியலுகுறமே கிடையாது. மற்ற எல்லாமே எனக்கு என்னதுன்னா குச்சியலுகுறம் தான். ஆனால் இது 7ங்கிறது எனக்கு என்ன கிடையாது, குச்சியலுகுறம் கிடையாது. 8ங்கிறது என்னதுதான் குச்சியலுகுறம். என்ன தொடர், கசட தபர இட்டு வந்திருக்கா. அப்போ இது என்னது வன் தொடர் குச்சியலுகுறம். 9 லாஸ்ட் தூ வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி இருக்க எழுத்து உயிர் மெய்யா இருக்கு. அப்போ இது எனக்கு என்ன தொடர், உயிர் தொடர் குச்சியலுகுறம். அடுத்து 10 கசட தபர இத்து வந்துருச்சு. அப்போ இதுக்கு என்னது வன் தொடர் குச்சியலுகுறம். அப்போ எனக்கு எது மட்டும் இங்கே குச்சியலுகுறம் இல்லைன்னு பாருங்க, 7ன்னு சொல்லக்கூடிய இந்த எண் மட்டும் நமக்கு என்னது கிடையாது, குச்சியலுகுறம் கிடையாது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னா
மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? 1லேருந்து 10 வரைக்கும் மொத்தம் எத்தனை எண்ணு பேர்கள் வந்து எத்தனை குச்சியலுகிற சொற்கள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னதுன்னா 9. ஆன்சர் என்னதுன்னா சி 9ன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. சேக்கிலார் பிள்ளை தமிழ் யார் ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேவா? சேர தாண்டவம் நம்மளுக்கே தெரியும், யாரு? கண்ணதாசன். ஓகேவா? பொதுமை வேட்டல் யாரு? தெரிவிக்க. காவடி சிந்து யாரு? அண்ணாமலையா. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? ஃபைனல் ஆன்சர் என்னது அப்படின்னா 2 1 3 4. 2 1 3 4 ஆன்சர் என்னதுன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா பிழை உச்சதை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. கரம் ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரம் அப்படின்னு சொல்லிட்டு குறில் எழுத்துக்களை குறிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இது என்னது? பிழை உச்சதுன்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் பிழை உச்சதுன்னா தவறுன்னு அர்த்தம். எது தவறோ அதை மட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கரம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா குறில் எழுத்துக்களை குறிக்க கரம் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது கரெக்ட் தான். கேனம் அப்படின்னா அக்கேனம், அப்போ அது என்னதுதான்? ஆயுத எழுத்தை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். சரி, 13வது கொஸ்டின் பார்ப்போம். பிழை உச்சதை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்களா? பிழை உச்சது அப்படின்னா தவறுன்னு அர்த்தம். ஓகேவா? பிழை உச்சதுன்னா என்னது? தவறு. அப்போ இதில் எது தவறு அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரம் அப்படிங்கிறது என்னன்னா குறில் எழுத்துக்களை குறிக்க. இப்போ கரம் குறில் எழுத்துக்களை குறிக்க அப்படின்னா அது வந்து கரெக்ட் தான், அது சரிதான். கேனம்ங்கிறது ஆயுத எழுத்தை குறிக்க, அதுவும் சரிதான். அக்கேனம் சொல்லுவோம்ல, கேனம் வந்து ஆயுத எழுத்தை குறிக்கிறது தான். கான் அப்படிங்கிறது குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்கன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு என்னதுன்னா தவறு. ஏன் அப்படின்னா குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னா காரம், இதை தான் யூஸ் பண்ணுவோம். காரம் அப்படிங்கிறத என்னன்னா குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க. அப்போ கான் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடில மட்டும் குறிக்கிறதுக்கு நம்ம கான் யூஸ் பண்ணுவோம். நெடில மட்டும் குறிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது அப்படின்னா ராங்கா இருக்குது. அப்போ ஆன்சர் லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா 13க்கு ஆன்சர் சி தான் ஆன்சர். ஓகேவா? சி. 14வது கொஸ்டின் சரியான இணைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? எது சரியா இருக்கோ அதனுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நிவேதனம் படையமுதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? நிவேதனம் படையமுது. படையமுது கிடையாது, படையல் அமுதுன்னு வரணும். படையல் அமுது இது எனக்கு ராங். கடிகினா விரைந்து, இது சரிதான். ஓகேவா? காராளர் அப்படின்னா மன்னர் கிடையாது, உழவர்னு வரும். ஓகேவா? காராளர்னா உழவர். இப்போ இதுவும் எனக்கு என்னது? ராங் தான். கனகம்னா பொன், சரி. மேலினா என்னது? கலப்பை. அப்போ எத்தனை இணைகள் சரியா இருக்கு அப்படின்னா 2 4 5. சரியா? 3 இணைகள் எப்படி இருக்கு நம்மளுக்கு? சரியா இருக்கு. ஓகேவா? அப்போ அதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 3 இணைகள். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் ஊக்கம் அசைவிலா உடையான் உலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. இதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆன்சர் என்னதான் வரும்னா ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா சீர்கள் எல்லாமே மாறி மாறி இருக்கும். அதை நமக்கு ரீட் பண்ணி பார்க்கும்போது எது ஆன்சர்னு தெரிஞ்சிடும். அப்போ ஆன்சர் என்னதுன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் கலைச்சொல்ல எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேறுபட்டதை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. வளம் வந்தான், பாடம் படித்தான், வரும் வண்டி, மரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எதோட ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர குறுக்கம். சரியா? மகர குறுக்கம்னா என்ன அப்படின்னா மகர மெய்யை அடுத்து வகரம் வரும்போது மகரமை தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவு ஒலிக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மகர குறுக்கம்னு சொல்லுவோம். அப்போ இங்க ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா வளம் வந்தான், இது சரிதான். மகர மெய்யை அடுத்து வகரம் வந்திருக்கு. வரும் வண்டி வகரம் வந்திருக்கு. அதே மாதிரி போலும் மருளும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் 3 சுழி இன் அப்புறமா நம்மளுக்கு இம் வந்தாலோ அப்படின்னா 2 சுழி இன்னுக்கு அப்புறம் இம் வந்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க தன்னுடைய மாத்திரை அளவுல இருந்து என்ன பண்ணும்? குறைஞ்சு ஒலிக்கும். அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையா ஒலிக்கும். ஓகேவா? போலும் மரும் இந்த இடத்துலையும்
இம் தனக்குரிய மாத்திரையிலிருந்து அரையில இருந்து கம்மியாகி கால் மாத்திரையா ஒழிக்கும். ஓகேவா? அப்போ இங்க நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு என்னதுல வராது, மகர குறுக்கத்திலே வராது. இங்க இந்த மகரமை தன்னோட மாத்திரையில என்ன பண்ணாதுன்னா குறைந்து ஒழிக்காது. ஏன்னா மகரமையை அடுத்து இங்க என்ன வந்திருக்குன்னா ப, சரியா? வகரம் வரல, பகரம் தான் வந்திருக்கு. அதனால இங்க என்ன செய்யாது அப்படின்னா தன்னோட மாத்திரையில இது குறைந்து ஒழிக்காது. அப்ப ஆன்சர் என்னன்னா ஆன்சர் பி தான் ஆன்சர். 18வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மா பொருத்தமான பொருளை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. மா அப்படின்னா என்னன்னா அழகு. ஓகேவா? அழகுங்கிறது கரெக்ட் தான். மாங்கிறது மரம், மரம் குறிக்கும். ஓகேவா? பொறுப்புங்கிறது நம்மளுக்கு மா அப்படிங்கிற எழுத்து என்ன செய்யாதுன்னா குறிக்காது. அப்புறம் பெரிய, இதுவும் மா அப்படிங்கிற எழுத்து நம்மளுக்கு ஒரு எழுத்துல குறிக்கும். ஓகேவா? அடுத்து அறிவுங்கிறதும் மா, அறிவு அப்படிங்கிறது வரும். தூ அப்படிங்கிறது தான் தூய்மை அப்படிங்கிறது வரும். அப்போ நமக்கு 6 என்ன செய்யாதுன்னா வராது. இப்போ 3, 6 இந்த ரெண்டுமே நமக்கு என்ன செய்யாது அப்படின்னு சொன்னா மா அப்படிங்கிறதுக்கு பொருத்தமான பொருளா இருக்காது. அப்போ லாஸ்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா 1, 2, 4, 5 இதுதான் என்னது சரி. ஓகேவா? இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா 19வது கொஸ்டின், வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை, அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தேர்வு செய்க. வைப்புலி அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்னதுன்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். ஓகேவா? வைப்புலினா என்னதுன்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் தான், வேற எதுவுமே கிடையாதுங்க. ஒருவரால் கொல்லப்படாது, வாய்க்கும்படி கொடுத்தால் சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எதுவுமே கிடையாது. வைப்புலி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம் தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், சரியானதை தேர்வு செய்க. 3 விடங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீ நான் வீட்டுக்கு போனேன் அவன் ஏன் வரவில்லை. நம்மளுக்கு இங்கே ரீட் பண்ணும்போதே தெரிஞ்சு இங்கே ஏதோ என்னன்னா மிஸ்டேக் இருக்குதுன்னு. நான் அவன் வீட்டுக்கு போனேன் நீ ஏன் வரவில்லை, இதுதான் அப்போ சரியானதா இருக்கு. ஓகேவா? நான் அவன் வீட்டுக்கு போனேன் நீ ஏன் வரவில்லை. அப்போ இதுதான் எனக்கு நம்மளுக்கு ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கூச்சுகளே ஆராயன்னு கொடுத்துருக்காங்க. அணையார் அப்படின்னா நெருங்கி இருப்பவர், அணியர் அப்படின்னா போன்றோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே மாற்றிருக்காங்க. அணையார் அப்படின்னா போன்றோர், அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்போம். சரியா? இதுக்கு இது வரணும், இதுக்கு இது வரணும். அப்போ நமக்கு இதில் எதுலாம் ராங்க அப்படின்னா ரெண்டுமே என்னதுதான், 1, 2மே என்னதுதான் தவறு தான் ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின், பின்வரும் மாறுபட்டதை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாடி சென்றான், அள்ளி கொடுத்தான், கொட்டி கிடைக்கிறது. இது எல்லாமே பாருங்க நாடி, அள்ளி எல்லாமே வினையச்சமா இருக்கா, கொட்டி. ஆனா இங்க மட்டும் பாருங்க பேச அகரத்தை வச்சு முடிஞ்சிருக்கும். இங்க எல்லாமே நாடி, அள்ளி கொடுத்தான், கொட்டி கிடைக்கிறது. இங்க மட்டும் என்னதான் முடிஞ்சிருக்கு ஓகேவா அகரம். அப்போ இல்ல ஆன்சர் என்னது அப்படின்னா ஆன்சர் பேச செய்தான், அதுதான் வரணும். அடுத்து பின் வருவன சொல் நேரினை சொற்களை கண்டறிக. இதெல்லாம் நேரினை சொற்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கண்ணும் கருத்தும். கண்ணும் கருத்துமா படிக்கிறான்னு சொல்லுவாங்களா ஃபர்ஸ்ட் ஒன். குச்சம் குறை, குச்சம்னாலும் என்னதுதான் குறைதான், குறைனாலும் குச்சம் தான். ஓகேவா? பேரும் புகழும், அதுவும் சரிதான். பேரும் புகழும் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் தரும். ஆனா இங்க அல்லும் பகலும், இது நம்மளுக்கு என்ன அர்த்தம்? அல்லும் பகலும்னா ஆப்போசிட். ஓகேவா? ஆப்போசிட். அடுத்து தங்கு தடையின்றி, இது கரெக்ட் தான், தங்கு தடையின்றி. கீரியும் பாம்பும், இது என்னது? ஆப்போசிட்ல இருக்குது. அப்போ நமக்கு எதெல்லாம் இங்க ஆன்சர் கரெக்டா இருக்கு? 1, 2, 3, 5. சரியா? 1, 2, 3, 5 தான் சரி. மற்ற எல்லாமே என்னது அப்படின்னா எதிரினைன்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம்? நேரினை சொற்கள் சொல்லுவோம். இந்த அல்லும் பகலும் கீரியும் பாம்பும் எல்லாமே என்னது அப்படின்னா எதிரினை சொற்கள்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. அடவி காடு தான். ஓகேவா? அடவி காடு தான் வரும். அரியங்கிறது நமக்கு காலில் நம்ம படித்ததே கிடையாது, அரியல் வராது. ஓகேவா? பதுக்கை வராது. பதுக்கை இதே இல்லை, பதுக்கை வரும்ல, பதுக்கை கணையம் எல்லாமே காடு தானே குறிக்கும். பதுக்கை, கணையம், அடவி எல்லாமே காடு தான் குறிக்கும். சரியா? வல்லை 2, 4 முளிரி வராது, முளரி தானே சொல்லுவாங்க. இப்போ இதுவும் வராது, வல்லை படிச்சிருக்கோம். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது அப்படின்னா அடவி காடை தான் குறிக்கும். அடுத்து இது காடை குறிக்கும். பதுக்கை கணையம் படிச்சிருக்கோம், கணையம் இது காடை தான் குறிக்கும். வல்லை குறிக்கும். முளிரி வராது, அரில் வராது, மிதை வராது. அப்போ ஆன்சருக்கு என்னது அப்படின்னா 2, 4, 6. சரியா? இதுதான் நமக்கு என்ன செய்யுதுன்னா காடை குறிக்காது, காட்டை என்ன செய்யுது, இதெல்லாம் குறிக்காதுன்னு அர்த்தம். அடுத்த கொஸ்டின், அப்பிலேட்டிவ் அட்ஜெக்டிவல் பார்ட்டிசிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. பார்ட்டிசிபிள் அப்படின்னா பேரச்சம், குறிப்பு பேரச்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க அட்ஜெக்டிவ்னு வந்திருக்கிறதால இங்க பேரச்சம்னு வந்திருக்கு. ஓகேவா? இதுவே அட்வர்பியல் வந்ததுன்னா அங்க வினையச்சம்னு வந்திருக்கும். அப்போ குறிப்பு வினையச்சம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்க நம்மளுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா
அட்வெர்பியல் அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேவா? இங்கே அதே வினையெச்சம் தானே, அப்போ இங்கே அட்வெர்பியல் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது தான் வந்திருக்கணும். அப்போ இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, இந்த அப்ளேட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா குறிப்பு அப்படிங்கிறத குறிக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? குறிப்பு பெயரெச்சம்ங்கிறதால இங்கே அப்ஜெக்டிவ்னு வந்திருக்கு. இதுக்கு ஆன்சர் என்னது? குறிப்பு பெயரெச்சம். ஓகேவா? ஒருவேளை அட்வெர்பியல் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இங்கே குறிப்பு வினை எச்சம். ஓகேவா? சாரி, குறிப்பு வினை எச்சம்னு வரணும். அட்வெர்புன்னு வந்துச்சுன்னா, அட்ஜெக்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே பெயரெச்சம்ங்கிறது வரணும். ஓகேவா? பகைசை நெஞ்சமும் மஞ்சளும் ஒன்றொரு என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்னதுன்னா தேம்பாவணி தான். ஓகேவா? தேம்பாவணி. பகைசை நெஞ்சமும் பஞ்சலும் ஒன்றுற என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்னது? தேம்பாவணி. நம்மளுக்கு எங்கே இருக்குன்னா 10th புக்கில் இருக்கும். இது 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 எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேம்பாவணி நூலில் தான் இடம்பெற்றிருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல வந்து உலகியல் நூறு, பள்ளி பறவைகள், திருக்குறள் மெய்ப்பொருளை, ஐயை, இது எல்லாமே யாருடைய நூல் அப்படின்னா நம்ம பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள் தான். ஓகேவா? ஆனால் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது அப்படின்னு கொஸ்டின் வந்ததால இதுக்கு ஆன்சர் என்ன? திருக்குறள் மெய்ப்பொருளே. உலகியல் நூறு, பாவிய கொத்து, ஐயை, சரியா, பாவிய கொத்து, பொய்யா கனி, கனிச்சாறு, பொய்யா கனி, கனிச்சாறு, இது எல்லாமே யாருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாவலரேறு பெருஞ்சித்திரனுடைய நூல்கள். இவருடைய ஏற்பெருன்னா துறை மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இதில் எது வந்து அவருக்கு தமிழுக்கு கருவூலமாக அமைஞ்சதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் மெய்ப்பொருள் தான் ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின், வெல்வது வேண்டின் வெகுளி விடல் என்று கூறியவர் யார் அப்படின்னா இது எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்வது வேண்டின் வெகுளி விடல் நான்மணிக்கடியில் இடம்பெற்றிருக்கு. அப்போ நான்மணிக்கடிகளோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விளம்பி நாகனார். சரியா? இது எதில் இடம்பெற்றிருக்குன்னா விளம்பி நாகனார் தான் சொல்லியிருப்பார். எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா நான்மணிக்கடியில் இடம்பெற்றிருக்கும். அடுத்த கொஸ்டின், பிழையுற்ற சொற்றொடரை காண்க. இதில் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். தண்ணீர் குடித்தான்னு இருக்குது. இங்கே தண்ணீர் அப்படிங்கிறதா வரணும். இங்கே நம்மளுக்கு என்ன வரும்? தண்ணீர் குடித்தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்த்தோன்னே நம்மளுக்கு எடுத்துடலாம் தண்ணீர். ஓகேவா? இங்கே நம்மளுக்கு எப்படி இருக்குது? குறியில் இருக்குது. அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னதுன்னா தவறு. பிழை உச்ச அப்படின்னா என்ன அர்த்தம்? தவறுன்னு அர்த்தம். தவறுன்னு பார்த்தா என்னதான் வரும்? தண்ணீர் குடித்தான். இதுதான் தவறு. மற்ற எல்லாமே போட்டியில் கலந்து கொண்டால் கரெக்டு தான். பொங்கல் அன்று வேட்டி சட்டை அணிந்தான், பெண்களுக்கு கொடுமை இழைக்காதீர், எல்லாமே சரியாக தான் இருக்குது. முதல்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏ மட்டும் தான் என்னது அப்படின்னா இதுக்கு தவறாக இருக்குது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. அலங்கு எப்படின்னா ஆன் ஈட்டர். ஓகேவா? இதுதான் ஆன்சர். அரசியல் கொலை அப்படின்னா என்னன்னா அசசினேஷன். கல்வி செருக்கு அப்படின்னா பெடல். இனிமை எச்சுன்னா சீனி. ஓகேவா? இப்போ ஆன்சர் என்னது? 3, 2, 4, 1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன் ஈட்டர், தென் செகண்ட் ஒன்றுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசசினேஷன், தேர்டு ஒன்றுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னா பெடன், தென் கடைசி ஒன்றுக்குன்னா சீனி. ஓகேவா? இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பின்வரும் தொடர்களுள் கனிமவியல் பற்றிய தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம். இது திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள வரிகள். சரியா? ரெண்டாவது தீம்பலி எந்திரம் பந்தல் வருந்த அப்படிங்கிறது என்னன்னா பதிச்சிப்பத்தில் இருக்கக்கூடிய வரிகள். இதுல எது வந்து நம்மளுக்கு கனிமவியலை பற்றி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கனிமவியல்னு சொல்லும்போது ஐவேறு வனப்பின் இலங்கை கதிர் விடவும் நலங்கேழு மணிகளும் அப்படின்னா நமக்கு நவரத்தினங்களையும் மணிகளையும் பற்றி சொல்லியிருக்காங்க. நவரத்தினங்களும் மணிகள். அப்போ இந்த நவரத்தினங்கள் மணிகள் எல்லாமே நமக்கு எதோட தொடர்புடையது அப்படின்னா கனிமவியல். ஓகேவா? அதனால் அதோட தொடர்புடையது. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னா ஐவேறு வனப்பின் இலங்கை கதிர் விடுவும் நலங்களும் மணிகளும். இதுதான் என்னது அப்படின்னா ஆன்சர். ஓகேவா? இதுக்கு 31வது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பிழை உச்ச இணையை கண்டறிக. பிழை உச்சனா என்னது? தவறு. மெட்டானமி எப்படி கொடுத்துருக்காங்க? மெட்டானமினா உருவகம் அப்படின்னாலே என்னன்னா மெட்டாஃபர். ஓகேவா? உருவகம்னா என்னது? நம்ம மெட்டாஃபர் அப்படின்னு தான் சொல்லணும். மெட்டானமி கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னே எனக்கு ஆன்சர் செஞ்சு இதில் எது தவறுனா மெட்டானமிங்கிறது உருவகம் கிடையாது. மெட்டாஃபர் அப்படின்னா தான் உருவகம். மற்ற எல்லாமே எப்படி இருக்குன்னா சரியாக தான் இருக்குது. ஓகேவா? அப்போ இதில் ஆன்சர் என்னதுன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 32க்கு ஆப்ஷன் ஏ ஆன்சர். அடுத்து 33, நாலடியாரை குறிக்கும் பெயர்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்களா? நாலடியாருக்கு என்னெல்லாம் ஆன்சர் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண் வேதம்,
குட்டி திருக்குறள் வரும், திருக்குறள் விளக்கம் வரும். அப்போ எது மட்டும் வராதுன்னா திருக்குறளின் சாரம் மட்டும் வராது. இதுதான் இதுக்கு ஆன்சர். நாலடியாரை எது குறிக்காதுன்னா திருக்குறளின் சாரம் குறிக்காது. ஓகேவா? இதுதான் நமக்கு இது ஆன்சர். வேளாண் வேதம்னா நாலடியார். இதே மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சி ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. உத்தர வேதம் அப்படின்னா என்னதுன்னா திருக்குறள். ஓகேவா? குட்டி திருக்குறள், திருக்குறளோட விளக்கம், இது எல்லாமே எதுனா நாலடியாரை குறிக்கக்கூடிய சொல். அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, திருக்குறளின் சாரம் தான். ஒப்புரவு என்பதன் பொருள் யாது? ஒப்புரவு என்பதன் பொருள் யாது? ஒப்புரவுனாலே எனக்கு தெரியும், எல்லாருமே எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும்னு நினைக்கிறதா என்னது, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரும் சமமாக இருக்கணும்னு நினைக்கிறதா என்னது ஒப்புரவு. அப்போ ஃபர்ஸ்ட்டு பிறர் செய்த உதவியை மறவாமை, செகண்ட் நட்பு கொள்ளுதல், தேர்டு எல்லோரையும் சமமாக பேணுதல், லாஸ்ட் அனைத்தும் சரி கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்னது அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல் தான் என்னது ஆன்சர். எல்லோரையும் சமமாக பேணுதல். அடுத்த கொஸ்டின் 35. சரி அச்சதை காண்க. சரி அச்சதுன்னா எது தவறு அதை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாட்சி அப்படிங்கிறது நச்சினையில சொல்லக்கூடிய வரிகள். இது கரெக்டா அப்படின்னு கேட்டால் கரெக்ட் தான். பாலோடு வந்து கூலோடு பெயரும்னாலும் குறுந்தொகை தான். பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்னது குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னா அகநானூறு. மூணுமே நம்மளுக்கு என்னது அப்படின்னா சரிதான். இந்த மூணுமே இந்த 3 நூல்களில் தான் இடம் பெற்றிருக்கு. இது சரிதான். அப்போ இதில் நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னா ஏதும் இல்லை, எதுவுமே தப்புன்னு கிடையாது, எல்லாமே நம்மளுக்கு என்னதுதான் சரியாக தான் இருக்குது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஜெயகாந்தன் நூல் தெரியும் நம்மளுக்கு. ஜெயகாந்தன் என்ன இருப்பாரு? தர்க்கத்திற்கு அப்பால். தர்க்கத்திற்கு அப்பால். சோ தர்மன் சோகவனம். கி ராஜநாராயணன் என்னது அப்படின்னா சூடாமணி இருகமூலிய. ஓகேவா? அப்போ என்னது ஆன்சர்? 4, 3, 2, 1. ஓகேவா? இதுதான் ஆன்சர். 4, 3, 2, 1. இதுதான் என்னது பொறுத்தவரைக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின். சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோல்ட் ரூம் பதன காப்பறை, கோல்ட் ஸ்டோரேஜ் பதன கிடங்கு கொடுத்துருக்காங்க. இந்த கோல்ட் ரூம் பதன காப்பறை அப்படிங்கிறது வரக்கூடாது. ஓகேவா? குளிரூட்டிய அறை அந்த மாதிரி தான் வரணும். பதனங்கிற வேர்டு இங்கே என்ன செய்யாதுன்னா வராது. கோல்ட் ரூம் அப்படிங்கிறது என்ன வராது அப்படின்னா பதனங்கிறது வராது. ஓகேவா? குளிர் ஊட்டப்பட்ட அப்படின்னா அறை அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னாலும் இங்கே பதனங்கிறது வரக்கூடாது. ஓகேவா? அப்போ அதுக்கு நமக்கு ஆன்சர் என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னா குளிர் பதனம். இது ஒன்று தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அப்போ இதுக்கு லாஸ்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். நான் பிச்சமூர்த்தி அவர்கள் எந்த இதழில் சிறிது காலம் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் பிச்சமூர்த்தி அவர்கள் எந்த இதில் சிறிது காலம் ஆசிரியராக பணியாற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ இந்தியா. ஓகேவா? ஆன்சர் நவ இந்தியா. அது போக பிச்சமூர்த்தி வந்து பிஷு ரேவதி அப்படின்ற புனைப்பெயர்கள் எல்லாம் கவிதை எழுதியிருப்பாரு கொடுத்துருப்பாங்க. ஹனுமன் நவ இந்தியாவில் 2லேயும் வேலை பார்த்துப்பாரு. இதில் நம்மளுக்கு சிறிது காலம் எதில் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு கேட்டோம்னா நவ இந்தியாவில் தான் ஆசிரியராக பணியாற்றிருக்காரு. ஓகேவா? நான் பிச்சமூர்த்தியோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேங்கட மகாலிங்கம். ஓகேவா? ஓரங்க நாடகங்கள் எழுதுறதுல ரொம்ப அதிகமாக நல்ல ஓரங்க நாடகங்கள் வந்து இவர் எழுதியிருப்பார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின்.
குறில் நெடில் வேறுபாடு அறிந்து நிரப்பப்பட்ட தொடரை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. எழிலி பாடம் வரைந்தால், சரியா, எழிலி பாடம் வரைந்தால் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன வரணும்? படம் வரைந்தால் தான் வரணும். அப்போ இது என்னது? அடுத்து கயலின் தாத்தா காதை கூறுவார்னு கொடுத்துருக்காங்க. கதை கூறுவார் அப்படிங்கிறதா வரும். அப்போ இது என்னதான்? ராங். சீலை சிப்பியால் செதுக்கப்பட்டது. சீலை இல்லை, சிலை சிப்பியால் செதுக்கப்பட்டது தான் வரும். அப்போ இது என்னதான்? ராங். கடையேழு வள்ளல்கள் ஒருவர் காரி, இதுதான் அப்போ சரியானது. ஓகேவா? இதுதான் என்னது? சரி. அப்போ ஆன்சர் இருக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கடிகை என்ற சொல்லின் பொருள் அல்லாதது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடிகை அப்படின்னா கட்டுவடம் அப்படிங்கிறது கடிகை தான் குறிக்கும். தோல்வளை அப்படிங்கிறது கடிகை தான். நாளிகை அப்படிங்கிறது கடிகை தான். ஓகேவா? 4 மணி கடிகை இருக்குல்லையா, 4 + மணி + கடிகை. கடிகைங்கிறது அணிகலன்னு சொல்லுவாங்களா, அந்த அடிகை அப்படிங்கிறது எதெல்லாம் குறிக்கணும்? கட்டுவடம் வரும், தோல் வளையும் வரும், நாளிகையும் வராது. அப்போ எது மட்டும் வராதுன்னா காவல் அப்படிங்கிறது மட்டும் வராது. இதுதான் அப்போ நமக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், அகர வரிசைப்படி எழுதுக. இது ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அகர வரிசையில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்களை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எது வந்து ஆனாவன வருஷப்படி, உயிரெழுத்து வருஷப்படி எது இருக்கோ அதை பற்றி நம்ம அப்படியே எழுதிடலாம். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு அண்ணன் இருக்குது, இங்கே எலி, இங்கே ஏனி, 1 5 இருக்குது. அண்ணன், அதுக்கப்புறம் என்ன வரும்? ஆ இ ஈ, அடுத்து ஈசல் இருக்குது, அதுக்கப்புறம் தான் ஏ வரும். ஓகேவா? அப்போ நமக்கு ஆன்சர் என்னதான்? டி தான் ஆன்சர். மற்ற எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நம்மளுக்கு இது வந்து அகர வரிசைப்படி வரிசைக்காக உயிரெழுத்து வரிசை வச்சு எழுதணும். ஆனாவன வரிசை வச்சு எழுதும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்னதான் வரும்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 15 கீழ்க்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் தான். ஓகேவா? ஒரே தொகை நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னதுன்னா நாலடியார். தொகை நூல் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாலடியார் வந்து சமண முனிவர்கள் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? நிறைய பேர் எழுதி இதை தொகுத்ததால் இதுக்கு என்ன நூல்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தொகை நூல்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ 15 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு தொகை நூல் என்னது? நாலடியார். இதுதான் ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின், நாலடியாரை மேற்கோளாக பயன்படுத்தி புகழ்மிக்க உரையாசிரியர்கள் வேறுபட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த நாலடியாருடைய மேற்கோளை யாரெல்லாம் பயன்படுத்தியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிமேலழகர் பயன்படுத்தியிருப்பார். நச்சினார் பிரியர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பயன்படுத்தியிருப்பாரு. அடியாருக்கு நல்லாரும் பயன்படுத்தியிருப்பாங்க. சரியா? இவங்க 3 பேருமே நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம நாலடியாருடைய மேற்கோள்களை பயன்படுத்தியிருப்பாங்க. யார் மட்டும் பயன்படுத்தல அப்படின்னா மணக்குடவர். திருக்குறள் உரை எழுதியிருப்பார் இல்லையா மணக்குடவர். இவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னால் யாருடைய இதை நம்ம நாலடியார் மேற்கோளை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னா பயன்படுத்தியிருக்க மாட்டார். அப்போ இதுக்கு ஆன்சர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, மணக்குடவர் தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? இவர் மட்டும் பயன்படுத்தியிருக்க மாட்டார். அடுத்த கொஸ்டின், இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குச்சி லுகர சொற்கள் இல்லை. சரிதான். ஓகேவா? இவ் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய இடைத்தொடர் குச்சி லுகரம் தமிழில் கிடையாது. அதே மாதிரி இறுதியில் சோ டு ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குச்சியலுகிற சொற்களும் இல்லை. இதுவும் சரிதான். ஓகேவா? இடைத்தொடர் குச்சியலுகரத்தில் இவ்வை தொடர்ந்து வரக்கூடிய குச்சியலுகரம் நம்ம தமிழில் இல்லை. அதே மாதிரி ஒரு சொல்லோட இறுதியில் சு டு ரு இந்த 3 எழுத்து வர்ற மாதிரி நம்மளுக்கு குச்சியலுகரம் என்ன செய்ய தமிழில் கிடையாது. அப்போ நம்மளுக்கு என்னது? கூச்சு 1 கூச்சு 2 ரெண்டுமே என்னதுதான்? சரிதான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஊவேசா பதிப்பித்த நூல்களை எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்தாதி. அந்தாதியில் எத்தனை நூலை பதிப்பிச்சிருப்பார் அப்படின்னா 3. ஓகேவா? இதுதான் 1. கோவை, கோவையில் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. கோவை தூது ரெண்டுமே 6. உலா எத்தனைனா 9. புராணங்கள் எத்தனைனா 2. ஓகேவா? சரியா? அந்தாதி எத்தனைனா 3. கோவை உலா ரெண்டுமே எத்தனைனா 6 பதிப்பிச்சிருப்பாரு. சரி, கோவை தூது இந்த ரெண்டுமே. கோவை தூது. உலா வந்து எத்தனைனா 9. புராணங்கள் 12. அப்போ லாஸ்ட் ஆன்சர் என்னது அப்படின்னா 4 2 3 1. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து என்ன கொஸ்டின் அப்படின்னா, கல்வி அழகே அழகு என்போர் பெரியோர், காரணம் கச்சப்படி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. ஓகேவா? இது நம்ம பார்த்தோன்னே தெரியுது. கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர். பெரியோர் வந்து கல்வி அழகே அழகுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த படிக்கிறதோடு இல்லாமல் கச்சப்படி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி அப்படின்னா இதுவும் என்னதுதான்? சரிதான். அப்போ நம்மளுக்கு என்னதெல்லாம்? கூச்சு காரம் ரெண்டுமே என்னது? சரி. இதுதான் ஆன்சர். கூச்சு காரம் ரெண்டுமே சரி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், மணிமொழி கோவை என்று அழைக்கப்படும் நூல்களுள் பொருந்தாது. இந்த அடிக்கடி கொஸ்டினை கேட்பாங்க. மணிமொழி கோவை என அழைக்கப்படும் நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? இதுல மணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மணி கடிகை. மொழி அப்படின்னா என்னன்னா முதுமொழி காஞ்சி. கோவை என்னன்னா ஆசார கோவை. ஓகேவா? மணி அப்படின்னா என்னது?
நான்மணி கடிகை. மொழி அப்படின்னா முதுமொழி காஞ்சி. கோவை அப்படின்னா ஆசார பொருள். ஆசார பொருள். சரியா? அப்போ இதுல எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. மணிமேகலைங்கிறது வராது. ஓகேவா? மணி அப்படின்னாலே நான்மணி கடிகை தான், மணிமேகலை வராது. அப்போ ஆன்சர் என்னது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் பொருந்தாது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூச்சுகளை ஆராய்க. பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவு குறி. சரிதான். ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு மட்டும் புரியுற மாதிரி பேசுறது குழுவு குறி. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் மங்களம். இது தவறு. நாகரிகம் கருதி மறைமுகமாக சொன்னா அதுக்கு பேர் என்னன்னா, பிறருக்கு முன்னாடி நம்ம நாகரிகமா சொல்றோம், அதாவது தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டு ரொம்ப டீசெண்டா பேசுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இடக்கர அடக்கல். மங்களம் எப்போ வரும் அப்படின்னா அமங்கலமான சொல்லை விட்டுட்டு மங்களமான சொற்களால சொல்றோம் இல்லையா, அதுதான் என்னது அப்படின்னா மங்களம்னு வரும். அப்போ இது நம்மளுக்கு என்னது, 1 சரி 2 தவறு. 2க்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இடக்கர அடக்கல். வாய் பூசி வந்தேன், வாய் பூசி வந்தேன், கால் கழுவி வந்தேன் அப்படிலாம் பேசுவாங்க இல்லையா, நான் நாகரிகமா பேசுறதா என்னது அப்படின்னா இடக்கர அடக்கல். அப்போ இங்கே மங்களம்னு வரக்கூடாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 சரி 2 தவறு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், இரட்டை கிளவி சொற்கள் நிரப்பப்படாத தொடரை தெரிவு செய்க. இரட்டை கிளவினா என்ன அர்த்தம், 2ஆ தான் வரும். கண்டிப்பாக பிரிச்சாமல் பொருள் என்ன செய்யாது, தராது. சரியா? அப்போ முதல்ல இருக்கிறது என்னது அப்படின்னா குழந்தை குடுகுடுவென குடு குடு, இரட்டை கிளவி வந்துருச்சா. பட்டாசு படபடவென வெடித்தது, இரட்டை கிளவி. வைரக்கல் பல பல வென்று மின்னியது, இரட்டை கிளவி வந்துச்சு. ஆனா ஆப்ஷன் பில பாருங்க, மேடையில் நீட்டி முளைக்கி பேசாது, இது வந்து நம்மளுக்கு என்ன கிடையாது, இரட்டை கிளவி கிடையாது. நம்மளுக்கு இரட்டை கிளவினா பிரிச்சு என்ன செய்ய என்னக்கூடாது, பொருளை தரக்கூடாது. ஆனால் அங்கே நீட்டி முளைக்கி அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ அதில் நமக்கு பொருளை தரும். அப்போ அது என்னது வராது, இரட்டை கிளவியில் வராது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி, மேடையில் நீட்டி முளைக்கி பேசாதே, அதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், சரியான பொருளை காண்க. கணம் அப்படின்னா என்னதுன்னா கூட்டம், ரொம்ப கூட்டமாக இருக்குது கணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. காணம் அப்படின்னா என்னதுன்னா பொன். ஓகேவா? இப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி. பொறுத்துக. நிலம், நிலம்னாலே நமக்கு தெரியும் எல்லாமே என்னது இலக்கணம் உடையது. நிலம் பொன் மண் எல்லாமே எங்கே வந்துடும் அப்படின்னா இலக்கணம் உடையதில் வந்துடும். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு நிலம் அப்படிங்கிறது என்னது இலக்கணம் உடையது. வாசல், வாசல் அப்படிங்கிறது என்னது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறு. இந்த வாசல் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு இலக்கணம் உடையதுன்னா இல் வாய், இதுதான் இலக்கணம் உடையது. அந்த இல் வாய் வாயில மாறுச்சு அப்படின்னா அது இலக்கண போலி. அதுவே வாசல் அப்படின்னு மாறுச்சுன்னா அது நம்மளுக்கு மரபு. சரியா? இது இலக்கணம் உடையது, இது போலி, இது மரபு. சரியா? அப்ப இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வாசல். அப்போ வாசல்ங்கிறது என்னதுதான் மரபு. ஓகேவா? அப்போ செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் என்னதுதான், 2வது இருக்கிறதா. இது 3வது வெள்ளாடு அப்படிங்கிறது என்னது மங்களம். லாஸ்ட் வாயில் அப்படிங்கிறது என்னது, இப்போ சொன்னா வாயில் என்னது இலக்கண போலி. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்குது. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும், நிலம்க்கு இலக்கணம் உடையது, வாசலுக்கு இது 2வது தான், வெள்ளாடுங்கிறது 3, வாயில்ங்கிறது இலக்கண போலி. ஆன்சர் என்னது 4 2 3 1, 4 2 3 1 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், தவறானதை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, சில வரிகளை கொடுத்துட்டு அது எந்த நூலில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிலம் தீ நீர் வழி விசும்போடு, இது நம்மளுக்கு எங்கே தான் இருக்குது அப்படின்னா தொல்காப்பியத்தில் தான் இருக்குது. ஓகேவா? தொல்காப்பியம் சொல்லியிருப்பாரு. கோட்சுரா எரிந்தன சுருங்கி அப்படிங்கிறது நச்சினையில் உள்ள வரிகள் தான். எங்கே இருக்குன்னா நச்சினையில் தான் இருக்குது. நெடு வெள்ளசி நெடு ஊசி அப்படின்னா பரிபாடல்ல இல்லை, அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு 6th புக்லேருந்து எடுத்துப்பாங்க. சரியா? இது நம்மளுக்கு 6th புக்கில் இருக்குது, 10 இருக்குது. கடலின் முகந்த கமுஞ்சூல் எழிலி அப்படின்னா என்னதுன்னா கார் 40 தான். ஓகேவா? இது சரிதான். அப்போ எந்த ஒன்று மட்டும் தான் ரைட் தவறு அப்படின்னா நெடு வெள்ளுசி நடுவசி அப்படிங்கிறது 10 உள்ள வரிகள். அடுத்த கொஸ்டின்,
சரி அச்சதை காண்க, முதலில் ஆளப்படும் இலக்கியம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு சிலப்பதிகாரம், இது சரிதான். தமிழ்நாடு சிலப்பதிகாரம், தமிழ் தொல்காப்பியம். தமிழன் அப்படிங்கிறது அப்பர் தேவாரம், அப்பர் திவாகரம் கொடுத்துருக்காங்க. தேவாரம், ஓகேவா? சின்ன ஒரு மிஸ்டேக் தான், அப்பர் தேவாரம். அப்போ ஆன்சர் என்னது அப்படின்னா சரி வச்சதுன்னா தமிழ்ங்கிறது அப்பர் திவாகரம் கிடையாது, அப்பர் தேவாரம். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின், பொருந்தாதது எதுன்னு கொடுத்துருக்காங்களா? சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால் அப்படின்னு அர்த்தம். சீர்தூக்கினா என்னது? ஒப்பிட்டு ஆராய்ந்தால்னு அர்த்தம். வச்சாமல்லாம் குறையாமல், அது சரிதான். தூச்சும்படினா இகழும்படி, மேதைகள்லாம் அறிஞர்கள், எல்லாமே சரியா தான் இருக்கு. ஆனா சீர்தூக்கின் அப்படின்னா என்னது அர்த்தம்? ஒப்பிட்டு, ஒப்பிட்டு ஆராய்ந்தால், இதுதான் என்னது அப்படின்னா சீர்தூக்கின் அப்படிங்கிறதோடைய மீனிங். அடுத்த கொஸ்டின், பிழை உச்ச. பிழை உச்சன்னு என்ன அர்த்தம்? தவறு. எது தவறுன்னு கேட்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இன்டர்னல் கம்ப்யூஷன் இன்ஜின் அப்படின்னு இருக்கு, உள் எரிப்பு எந்திரம், இது சரிதான். அடுத்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா மின்விசை சேமிப்பு உள்கட்டமைப்பு உற்பத்தியாளர், இதுவும் சரிதான். ஜீரோ கனெக்ஷன் காஸ்ட் அப்படின்னா கடனுமில்லா இணைப்பு, இதுவும் சரிதான். அப்போ இங்கே பிளக் இன் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் இருக்கா, இதுக்கு என்ன வரும்னா செருகி உபயோகி தயாரிப்பு வசதிகள் வராது. இங்கே வாகனங்கள், வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு வாகனங்கள் வரும். சரியா? அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது? தவறா இருக்கு. மற்ற எல்லாமே என்னதுதான்? சரிதான். அப்போ ஆன்சர் எனக்கு என்னது? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின், பொருந்தாத இணையை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. ஐக்கு இ இணையத்தை வச்சு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ஐக்கு இ தான் வரும். ஐக்கு இ, அவுக்கு ஊ தான் இனம், ஏக்கு ஏ தான் வரும். இத்துக்கு என்ன வரும்? இத்துக்கு இந்து வரும். சந்தனம் எழுதுவோமா? இத்துக்கு இந்து வரும். அடுத்து இங்க என்ன வரும்? இப்புக்கு இம்மு, இது என்னதான்? சரிதான். பம்பரம், கம்பம், சரிதான். இந்த இற்றுக்கு என்ன வரும் அப்படின்னா ரன்னகரம் வரணும். ஓகேவா? இந்த இற்றுக்கு என்ன வரணும்? இன்னு தான் வரணும். ஓகேவா? இந்த மூணு சொல்லியில் வந்து எதுக்கு வரும் அப்படின்னா இட்டுக்கு தான் வரும். இட்டுக்கு தான் இன்னும் வரணும். பண்டம், மண்டபம், அதுக்கு வரும். அப்போ நமக்கு எதெல்லாம் இங்கே ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருந்தாது என்னெல்லாம் பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இற்றுக்கு இன்னும் நினைச்சக்கூடாது, வராது. ஓகேவா? ஆறாவதும் 4, 6 இந்த ரெண்டும் பொருந்தாது. ஓகேவா? இந்த இற்றுக்கு இந்த இன்னு தான் வரணும், இத்துக்கு இந்து தான் வரும். சரியா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னா 4, 6 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அலிகாரி அப்படின்னா என்னன்னா உருவக கதை. அடுத்து அயானி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முரண் தொடை. அடுத்து ஆம்பிஃபோலிஜியா அப்படின்னா என்னன்னா இரட்டுற மொழிதல். ஸ்லைடைன்னு சொல்லுவோம் இல்லையா, இரட்டுற மொழிதல். ஹைபர்போல் அப்படின்னா என்னன்னா உயர்வு நவிழ்ச்சி. உயர்வு நவிழ்ச்சி. சரியா? உயர்வு நவிழ்ச்சி படிச்சிருக்கோம் இல்லையா, நம்ம 6th புக்கில் இருக்கும் உயர்வு நவிழ்ச்சி. அடுத்து ஆம்பிபோலிஜியா என்னது? இரட்டுற மொழிதல். அயனினா என்னது? முரண் தொடை. அலகரினா என்னது? உருவக கதை. அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3. 2, 1, 4, 3. சரியா? இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 58வது கொஸ்டின் என்ன அப்படின்னா பிழை உச்சதை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிழை உச்சது அப்படின்னா என்னன்னா தவறு. ஓகேவா? பிழை உச்சதுன்னா என்னன்னா தவறு. எது தவறு அப்படிங்கிறத இங்கே கண்டுபிடிக்கணும். தவறு என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அமர்ந்து விரும்பி. ஓகேவா? இது சரிதான். துவாமை வராமை கிடையாது. துவாமை அப்படிங்கிறது என்னன்னா வறுமை. அல்லவைங்கிறது பழி கிடையாது. அல்லவை அப்படின்னா என்னன்னா பாவம். எவன் கொலோ அப்படின்னா ஏனோ அப்படின்ற மீனிங்கே தரும். ஏனோ, ஏனோ அப்படிங்கிறது தரும். ஓகேவா? கவர்தல்லாம் நுகர்தல், இது சரிதான். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா எதெல்லாம் நம்மளுக்கு தவறு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எதெல்லாம் தவறு அப்படின்னா 2வது, 3வது, 4. ஓகேவா? 2, 3, 4. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 3, 4. இதுதான் நமக்கு சரியான ஆன்சர். ஓகேவா? தவறானது இந்த 3 தான். அடுத்த கொஸ்டின், காஸ்டிகேட் என்று சொல்லின் பொருளாக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காஸ்டிகேட் அப்படின்னா பெருந்தகைமை, குற்றம் கடிதல், தாறுமாறாக்குதல், மனமுடைதல் கொடுத்துருக்காங்களா. ஆன்சர் என்னது அப்படின்னா இதுக்கு காஸ்டிகேட் அப்படின்னால என்னதுன்னா குற்றம் கடிதல் தான் ஆன்சர். ஓகேவா? குற்றம் கடிதல். அடுத்த கொஸ்டின், சொற்றொடர் முழுமையாக வரிசைப்படுத்துவது கொடுத்துருக்காங்க.
மணிமேகலை மணி பல்லவ தீவிற்கு சென்றாள். அமுத சுரபியை பெற்றாள். ஆதிரிடம் சென்று முதல் உணவை பெற்றாள். சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள். சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினாள். இது எல்லாமே அப்படியே அரேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் மணிமேகலை மணிப்பல்லவ தீவிக்கு சென்றாள். ஃபர்ஸ்ட் இருக்குது அதே தான், ஒன்றாவது தான் இருக்குது. அப்படி செகண்ட் ஒன்று அதே மாதிரி ரெண்டாவது தான் இருக்குது. 3, 4, 5 அது அப்படியே தான் என்ன பண்ணுது அப்படின்னா இருக்குது. அடுத்து வாய்ப்பூசி வருவேன். இது அப்பவே நம்ம பார்த்தோம் இல்லையா, இடக்கரடக்கல். அதாவது என்ன அப்படின்னா தகுதியான சொற்களால் பேசுறது, நாகரிகமான சொற்களால் பேசுறது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடக்கரடக்கல். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னதான் இடக்கரடக்கல். ஓகேவா, லாஸ்ட் இதுக்கு ஆன்சர் என்னது இடக்கரடக்கல். வாய்ப்பூசி வருவேன், கால் கழுவி வந்தேன், அந்த மாதிரிலாம் சொல்றது என்னது அப்படின்னா இடக்கரடக்கல். ஓகேவா. அடுத்த கொஸ்டின், தவறான பிரித்தெழுதலை கண்டறிகள் கொடுத்துருக்காங்க. பெருஞ்செல்வம் பெருமை பிளஸ் செல்வம் இதெல்லாம் சரிதான். கோட்டோவியம் கோடு பிளஸ் ஓவியம் பூட்டும் கதவுகள் இது என்ன வரும் அப்படின்னா நன்கு பிளஸ் அணியர்னு வரும். நன்கு பிளஸ் அணியர்னு வரும். ஓகேவா. இங்க வந்து உயிர் இருந்திருக்கு, இங்க வந்து இக்கு பிளஸ் ஓ இருக்கும். உயிர் வந்துச்சுன்னா உக்குரல் மெய்யை விட்டு ஓடிரும். அப்போ இக்கும் ஆவும் சேரும். அப்போ நன்கு அணியரா இருக்கும். ஓகேவா. அதனால ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான் தப்பு. நன்கு பிளஸ் அணியர் தான் வரணும். வா அடுத்த கொஸ்டின், உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணார்க்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிதாசன். சரியா. யாரு ஆன்சர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இதுவும் அதே தான். பிழை உச்ச அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிழை உச்ச அப்படின்னா தவறு. எதெல்லாம் தவறு அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. எதெல்லாம் தவறு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நில்லாமை அப்படிங்கிறது நிலையாமை, இது சரிதான். ஓகேவா. தேய்ச்சாதான் கடைபிடிக்காதான், இதுவும் சரிதான். குன்றாமை குறையாது இருத்தல், இதுவும் சரிதான். சரியா. உன் பொழுது அப்படின்னா உண்ணும் பொழுது அப்படின்ற மீனிங்கே தரணும். ஓகேவா. உன் பொழுதுனா உன் பொழுதுன்ற மீனிங்கே தரும். தூயம் அப்படின்னா அதாவது தூய உள்ளம் கொண்டவர்களை குறிக்கும். தூய உள்ளம் உடையோர் அப்படின்னு சொல்லுவாங்களா, தூய உள்ளம் உடையோர் தான் குறிக்கும். தூய உள்ளம் இல்லை, தூய உள்ளம் உடையவரை தான் குறிக்கும். ஓகேவா. அப்போ இதுக்கு ஆன்சர் ராங். மாந்தர் அப்படின்னா என்னது மக்கள் தான். ஓகேவா. அப்போ நமக்கு இங்கே ஆன்சர் என்னலாம் அப்படின்னா எதெல்லாம் தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன் பொழுதுனா உண்ணும் பொழுது அப்படிங்கிறத வரணும். ஓகேவா. அப்போ ஆன்சர் நமக்கு 4வது 5 2 இணைகள் நமக்கு எப்படி இருக்குன்னா தவறா இருக்கு. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2 இணைகள், இதுதான் ஆன்சர். சரியா. வலு திருத்தியமைக்கப்பட்ட தொடரை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வலு திருத்தியமைக்கப்பட்ட தொடரை தெரிவு செய்க. பாவேந்தர் பாரதியை புகழ்ந்தான். இங்கே புகழ்ந்தான் வரக்கூடாதுல்ல, புகழ்ந்தார்னு வரணும். அப்போ இது நமக்கு தவறு தான். அரசர் பலர் வந்தார்கள், அது தப்பு தான். அரசர் பலர் வந்தனர் வந்தார்கள் அப்படின்னு வரக்கூடாது. ஔவையார் அதியமானிடம் பரிசில் பெற்றார். வயலில் வண்டுகள் பறந்தது, இங்கே வண்டுகள் வந்தது. அப்போ அங்கே பறந்தன வரணும். பறந்தது அப்படின்னா ஒரு மேல வந்ததான், வண்டுன்னு வந்தாதான் பறந்ததுன்னு வரணும். இங்கே நமக்கு என்ன வரணும் பறந்தன தான் வரும். இது என்னதான் தப்பு தான். இது மட்டும் ஆன்சர். ஔவையார் அதியமானிடம் பரிசில் பெற்றார், இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரியா. அடுத்த கொஸ்டின், புலமை கதிரவன் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஆன்சர் யார்? ஆப்ஷன் சி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சரியா. அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூச்சுகளை ஆராய்க. கூச்சு 1, இயல்பான பெயர் பயனிலை கொண்டு முடிவது முதல் வேற்றுமை. சரிதானே. இயல்பான ஒரு பெயர் பயனிலை கொண்டு முடிவது. மல்லிகை பூத்தது, கண்ணன் வந்தான், ஏதோ ஒரு எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடியுது அப்படின்னா அது என்னது முதல் வேற்றுமை தான். கூச்சு 2, பெயர் சொல் சில மாற்றங்களுடன் அழைத்தல் பொருளில் வருவது விழி வேற்றுமை. ஆமா, கண்ணன் வந்தான் அப்படின்னா கண்ணா வா அப்படின்னு சொல்ற மாதிரி சொன்னது அது என்னது விழி வேற்றுமை. இது எத்தனாவது வேற்றுமை? 8வது வேற்றுமை. சரியா. விழி வேற்றுமை. விலரே இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, இது எல்லாமே என்னதுன்னா விழி வேற்றுமையில தான் வரும். அப்போ இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் நமக்கு என்னது? இது அதே மாதிரி இயல்பான பெயர் பயனிலை கொண்டு தான் முடியுது அப்படின்னா அது முதல் வேற்றுமை. இதுவும் சரிதான். ஓகேவா. இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி 1, 2மே சரிதான் ஆன்சர். சரியா.
அடுத்த கொஸ்டின், எழுத்து வழக்கு சொற்களில் வேறுபட்டதை காண்க. எழுத்து வழக்கு சொல் பேச்சு வழக்குன்னு இருக்குது. பேச்சு வழக்குன்னா நம்ம அன்றாட எப்படி பேசுகிறோமோ அதுதான் பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கில் இதில் எது வேறுபட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. தலையணை, இப்படி தான் நம்ம தலையணை எழுதணும். ஓகேவா, தலையணைங்கிறது இப்படி தான் எழுதுவோம். சொல்கிறது தலகாணின்னு சொல்லுவாங்க, ஆனால் எழுதும்போது தலையணை. விளக்கும் ரைட்டு தான். விலை கரெக்டு தான். வேர்வை அப்படிங்கிறது எழுத்து வழக்கு கிடையாது. சரியா, எழுத்து வழக்கு என்ன எழுதுவோம், வியர்வைன்னு தான் எழுதுவோம். வேர்வை அப்படின்னா இது பேச்சு வழக்கில் வரும். வேர்வை அப்படின்னா என்னது, பேச்சு வழக்கில் வரும். அடுத்த கொஸ்டின் 69வது கொஸ்டின், முறை மாறியுள்ள சொற்களை சரியான இடத்தில் பொருத்தி கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. கொள்வதும் குறைபடாது, கொடுப்பதும் மிகை கொள்ளாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுப்பதும் மிகை கொள்ளாது, கொள்வதும் குறைபடாது. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறையாது. சரியா, இது வணிகர்களை வச்சு சொல்லியிருப்பாங்க. நம்ம 6th புக்கில் இருக்குது. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. ஓகேவா, இதுக்கு என்ன அர்த்தம், கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. கொடுக்கறது கம்மியாக கொடுக்க மாட்டாங்க, வாங்கும்போது அதாவது ஏதோ அமௌண்ட் இது வாங்குறாங்க அப்படின்னா அதிகமாகவும் வாங்க மாட்டாங்க. அதுதான் சொல்லியிருப்பாங்க. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. கொடுப்பதும் குறைபடாது, இதுதான் கரெக்டாக இருக்குது. மற்ற எல்லாமே என்ன இருக்குன்னா மாற்றி மாற்றி இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா, அடுத்த கொஸ்டின், வாட காண்பது மின்னார் மருங்கு, வருந்த காண்பது சூழ்துளை சங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் இடை அப்படிங்கிறதோடைய இடை எனும் சொல் பொருள் தரும் சொல் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னன்னா மருந்து. மருங்கு அப்படிங்கிறது என்னது, இடைங்கிறது தரும். ஓகேவா, வாட காண்பது மின்னார் மருங்கு, வருந்த காண்பது சூழ்வுளை சங்கு. இதில் இடைங்கிற பொருள் தரக்கூடிய சொல் என்னது அப்படின்னா மருங்கு. இது நம்மளுக்கு எங்கே நம்மளுக்கு இது புக்கில் இருக்குது. நம்ம திருக்குட ராசப்ப கவிராயர் எழுதியிருப்பார். சரியா, குற்றால குறவஞ்சி அப்படின்னு பழைய ஓல்டு புத்தகத்தில் இது இருக்குது. சரியா, அடுத்த கொஸ்டின், பிழை திருத்தம் செய்யப்பட்ட தொடரை காண்க. அவள் நாளைக்கு வந்தாள். அவள் நாளைக்கு வந்தால் வரவே கூடாது. அவள் நாளைக்கு வருவாள் வேணா வரலாம். ஓகேவா, எதிர்காலத்துனா இப்பு இவ்வு அப்படிதானே வரணும். இங்கே வந்தாள் அப்படின்னு இருக்குது. அப்போ இது என்னது, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது, தப்பு. சரியா, அடுத்து, நாளை கட்டாயம் நான் வருகிறேன்னு கொடுத்துருக்காங்க. நாளை கட்டாயம் நான் வருவேன் தான் கொடுக்கணும். வருகிறேன் அப்படின்னா இப்போ நிகழ்காலத்தில் இருக்குது. நாளை அப்படின்னு கொடுத்தா என்ன வரணும், வருவேன் தான் வரணும். இங்கே என்ன வந்திருக்கு, வருகிறேன்னு சொல்லிட்டு என்ன வந்திருக்கீங்க, நிகழ்காலத்தில் இருக்கு. நாளை வருகிறேன் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ நாளை கட்டாயம் நான் வருகிறேன் வரக்கூடாது. நாளை நான் கட்டாயம் வருவேன் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா, அடுத்து, இந்த சட்டையை நேற்று வாங்குவான் அப்படின்னு இருக்கு. இந்த சட்டையை நேற்று வாங்கினேன் தானே வரணும். இந்த சட்டையை நேற்று அவன் வாங்கினான் வேணா போடலாம், வாங்குவான் வரக்கூடாது. இப்போது நான் படிக்க போகிறேன், இது ஒண்ணுதான் கரெக்டா இருக்கு. இப்போது நான் படிக்க போகிறேன், இது மட்டும் தான் சரியா இருக்கு. மற்ற எல்லாமே என்னதான் இருக்கு அப்படின்னா தப்பா தான் இருக்கு. சரியா, அடுத்த கொஸ்டின், டவரிங் பேஷன் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மழையென பெருகும் ஆவல். அதாவது ரொம்ப அதிகமா ஆவலா இருக்கும் தெரியுமா, அதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் டவரிங் பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ரொம்ப அதிகமாக ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டவரிங் பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, மழையென பெருகும் ஆவல். சரியா, மழையென பெருகக்கூடிய ஆவல் தான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா, அடுத்த கொஸ்டின், அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல். இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாலடியார்ல தான். ஓகேவா, நாலடியார்ல தான் இது இடம்பெற்றிருக்கு. அறுசுவை உண்டி அமர்ந்திலால் ஊட்ட எங்கேதான் ஆன்சர், நாலடியார்ல தான் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா, அடுத்து, பிழை உச்சதை தேர்க, ஒலிக்கும் கால அளவை வச்சு கேட்டிருக்காங்க. குறியல் எழுத்துக்கு ஒரு மாத்திரை. குறியல் எழுத்துக்கு எத்தனை, ஒரு மாத்திரை தான். அப்ப என்னது சரி. நெடிலுக்கு 2 மாத்திரை சரிதான். ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை நம்மளுக்கு, ஆயுதத்துக்கும் மெய்யுக்கும் அரை மாத்திரை. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கால் மாத்திரைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஆன்சர் இங்க என்னது, எது தவறு அப்படின்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரியா, அடுத்த கொஸ்டின், எத்தனை இணைகள் சரியாக பொருந்தி உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை இணைகள் சரியாக பொருந்தி உள்ளன. பொற்கோடுனா பொன்மயமான கோடுலாம் வராது, அது வந்து ஒரு மலையை தான் குறிக்கும். பொற்கோடு அப்படிங்கிறது மலை, இது தவறு. அலினா என்னது, கருணை, இது சரிதான். நாம நீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல். அச்சம் அப்படின்னா பயம்னு அர்த்தம். அயம் அப்படின்னா சந்தேகம்னு அர்த்தம். பயம் சந்தேகம்.
அச்சம்னா பயம். சரியா? பயம் தரும் கடல் அப்படின்னா நமக்கு அச்சம் தரும் கடல்னா புக்கில் இருக்கும். அச்சம்னா பயம். இப்போ அச்சமும் அயமும் சேம் அப்படின்னா அச்சமும் அயமும் வேற வேற தான். அச்சம்ங்கிறது எதை குறிக்கணும்? பயத்தை குறிக்கும். அயம்ங்கிறது எதை குறிக்கணும்? சந்தேகத்தை குறிக்கும். அப்போ நமக்கு ஆப்ஷன் 2வது வந்து கிடையாது. ஓகேவா? கொங்குங்கிறது என்னதுன்னா மகரந்தம். இது சரிதான். திகிரிங்கிறது ஆணை சக்கரம். ஆனா இங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னா ஆணை சக்கரம். அப்போ நமக்கு ஆன்சர் எத்தனை இணை தான் சரியா இருக்குன்னா 2 இணை தான் சரியா இருக்கு. இதெல்லாம் அலினா கருணை, கொங்குனா மகரந்தம். இந்த 2 தான் சரியா இருக்குது. சரியா? அடுத்த கொஸ்டின், நான்மணிக்கடியின் எந்த பாடல்களை ஜி போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காருன்னு கேட்டிருக்காங்க. எத்தனாவது அப்படின்னா 7வது பாடலையும் 100வது பாடலையும். ஓகேவா? இந்த 2 பாடலையும் மொழிபெயர்த்திருப்பாருன்னா 7வது, அடுத்து 100வது பாடல், இந்த 2ஐயும் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்த கொஸ்டின், பிழையான இணைகளை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. அவனுங்க அப்பவே பார்த்தோம்ல, பார்ட்டிசிபிள் குறிப்பு வினையாளனையும் பெயர் அப்படின்னு இருக்கக்கூடாது. இங்க குறிப்பு அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்தாலே அப்படி பார்த்தோம்ல, அப்பாலபீட் அப்படின்னு வந்துச்சுலா, இந்த மாதிரி அந்த வேர்டு வந்தாதான் இங்க குறிப்புங்கிறதே வரணும். இது பார்ட்டிசிபிள் நவுன்னா வெறும் வினையாளனையும் பெயரை தான் குறிக்குது. சரியா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னா குறிப்பு வினையாளன் பெயருங்கிறது இங்க வரக்கூடாது. ஓகேவா? ஆன்சர் என்னது? அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு என்னதுன்னா தவறு. இதுதான் நமக்கு தவறு. இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ல பார்த்தோம்ல, குறிப்பு வினை முச்சு, குறிப்பு பெயரெச்சம், வினை எச்சம் அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அந்த கொஸ்டின்ல வந்திருக்கும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்பாப்ளியேட் அப்படின்னு வரும். ஓகேவா? என்ன வரும் அப்படின்னா அப்பாப்ளியேட் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது பேர்ல வரும். அட்வெர்ப் அப்படின்னு சொன்னா அது வினையில வரும். இங்க இந்த குறிப்புங்கிற வேர்டுக்கு அந்த அப்பாப்ளியேட்ங்கிற வேர்டே இல்லை. அதனால இங்க ஆன்சர் என்னது வரும் அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு அந்த குறிப்பு வினையால் இணையும் பேர் தான் ஆன்சர். அங்க வெறும் வினையால் இணையும் பேர் மட்டும் தான் வந்திருக்கணும். அங்க என்ன வந்திருக்குன்னா குறிப்பு வினையால் இணையும் பேர்னு வந்திருக்கு. அதனால அதான் என்னது ஆன்சர். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் 78. தேடுகல்வி இல்லாததோர் ஊரை தீனுக்கு இரையாக மடுத்தல் என்று கல்விக்கூடங்களில் இன்றியமையாமை சினத்துடன் எடுத்துக்காட்டியவர் யாருன்னா பாரதியார் தான். யாரு? பாரதியார். சரியா? தேடு கல்வி இல்லாததோர் ஊரை தீனுக்கு இரையாக மடுத்தல் அப்படின்னு சொன்னவர் யாரு? நம்ம பாரதியார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கூச்சு 1, மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை கூலவாணிகன் சீத்தல சாத்தனார். ஓகேவா? அது சரிதானே? சரிதான். அடுத்து 2, இவர் இயற்றிய காப்பியத்திற்கு பண்பாட்டு காப்பியம் என்ற பெயரும் உண்டு. இது நம்ம எங்கேயுமே படிக்கல. இவருக்கு இயற்றிய காப்பியத்துக்கு பண்பாட்டு காப்பியம் என்ற பெயர்லாம் இவருக்கு கிடையவே கிடையாது. ஓகேவா? அடுத்து இது பௌத்த காப்பியம் தான். இது நம்மளுக்கு தெரியும். பௌத்த சமய கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. இதுவும் சரிதான். அப்ப ஆன்சர் என்னது? நம்மளுக்கு ஆப்ஷன் கூச்சு 1, 3 சரி, 2 தவறு. சரியா? 1, 3 சரி, 2 தவறு. அடுத்த கொஸ்டின், பின் வருவன சொல் வினை திரி சொல்லை காண்க. வினை திரி சொல்லை காண்க. சரியா? வினை திரி சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. வினை திரிசொல், திரிசொல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுக்கு கற்றவர்களுக்கு மட்டும்தான் புரியக்கூடியதா இருக்கணும். அதுவே வினை அப்படின்னா வினையில இருக்கணும். பயின்றான், இயம்பினான், செப்பினான் அந்த மாதிரிலாம் வந்தாதான் என்னது அது வினை திரிசொல்ல வரும். அப்ப இங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா நடந்தான், இது வந்து என்ன செய்யாது? வினை திரிசொல் மட்டும்தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இயம்பினான் வினை திரிசொல் தான். வீழ்ந்தான் அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பயின்றான் வினை திரிசொல் தான். கண்டான் எல்லாத்துக்குமே தெரியும். வினவினான் வினை திரிசொல் தான். அப்ப மத்த எல்லாமே என்னது அப்படின்னா இந்த பயின்றான், சரி, கண்டான், நடந்தான், வீழ்ந்தான், இது எல்லாமே நமக்கு எளிதில் எல்லாத்துக்குமே புரியக்கூடியதாக தான் இருக்குது. அப்போ அதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா நார்மலாக ஏற்சொல்ல வந்துடும். ஓகேவா? இதெல்லாம் என்னது அப்படின்னா நம்மளுக்கு கற்றவர்களுக்கு மட்டும் புரியக்கூடியதா இருக்கு. திரிசொல் அதுவும் கற்றவர்களுக்கு மட்டும் புரிஞ்சா அதான் என்னது திரிசொல். அதுலேயும் பெயர் வினை அப்படின்னு 2 இருக்குது. வினை அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஏம்பினான், வினைவினான், பயின்றான், இது எல்லாமே கற்றவர்களுக்கு மட்டும் புரியக்கூடியதாக இருக்கு. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னா 2, 4, 6 சரி. எதெல்லாம் தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வராது. சரியா? 3 வராது. அடுத்து 5 வராது. இதெல்லாம் நம்மளுக்கு என்னதுல வராது? வினை திரிசொல்ல வராது. சரியா? அது ஏற்சொல்லுக்கு போயிடும். தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது என்று மொழிந்து இன்புச்சவர் யார் அப்படின்னா நம்ம டாக்டர் கிரவுட். சரியா? யார் சொல்லியிருப்பா?
டாக்டர் கிரௌ தான் சொல்லியிருப்பாரு. தமிழ் என்னை இழுத்தது, குரலோ என்னை இழுத்தது அப்படின்னு சொன்னவர் யாரு? டாக்டர் கிரௌ. அடுத்த கொஸ்டின், வேறுபட்டதை கண்டறிக. மொத்தம், பக்கம், அச்சம், குச்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் இருக்குல்லையா, அதை வச்சு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் உடல்நிலையில வரும். வேற்று நிலையில வரும். ஓகேவா? மற்ற எல்லா எழுத்துக்களும் உடல்நிலையிலே வரும், வேற்று நிலையிலே வரும், ரெண்டுலையுமே வரும். அப்போ இங்க இக்கு இருக்கு, பக்கம் உடல்நிலையில வருதா, இச்சு இருக்கு, பச்சம் வருதா, மொத்தம் வருதா. ஆனா இங்க இருக்குது எனக்கு என்னது கிடையாது, இது உடல்நிலை கிடையாது. இது வந்து உடல்நிலையிலே வரும், வேற்று நிலையிலே வரும், ரெண்டுலையுமே வரும். ஓகேவா? எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா குச்சம், இது தாய் எழுத்து கூடயும் வரும், மேற்கு தாய் எழுத்து இல்லாமலும் வரும். அப்போ இது உடல்நிலையாகவும் வரும், வேற்று நிலையாகவும் வரும். அதுதான் என்னது அப்படின்னா குச்சம். ஓகேவா? அப்போ அதுதான் ஆன்சர். அதுதான் என்னது, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மின் படிக்கட்டு. மின் படிக்கட்டுனா என்னது நம்மளுக்கு தெரியும், என்னது எஸ்கலேட்டர். ஓகேவா? ஆன்சர் என்னது, ஆப்ஷன் எஸ்கலேட்டர். நூலகம் லைப்ரரி. மின் இதழ் இ மேகசின். குறுந்தடகு, குறுந்தகடுனா காம்பேக்ட் டிஸ்க். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன வரும், 3, 1, 2, 4. ஓகேவா? 3, 1, 2, 4 இதுதான் ஆன்சர். அப்போ லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பிழையானதை கண்டறிக. வெதர் அப்படின்னா வானிலை தான். ஓகேவா? வெதர்னா வானிலை, கிளைமேட்னா என்னது தட்பவெப்பநிலை. இது ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா புவியீர்ப்பு புலம் கிடையாது, புவியீர்ப்பு விசை. ஓகேவா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னது, புவியீர்ப்பு, இங்கே என்ன வரணும்னா விசை, புவியீர்ப்பு விசை. கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னா தான் புவியீர்ப்பு புலம்னு வரும். இங்கே வந்து என்ன வந்திருக்கு, ஃபோர்ஸ்னு வந்திருக்காது, இது விசை தான். ஓகேவா? மிக்ரேஷன் என்னதுன்னா வலசை, இதுவும் சரிதான். அப்போ எல்லாமே இங்கே சரியாக தான் இருக்குது. இது மட்டும் அப்படின்னா ஆப்ஷன் சி மட்டும் தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இங்கே டிஃப்ரெண்டாக இருக்குது, அதுதான் தவறு. ஓகேவா? அப்போ தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், குறில் நெடில் பொருள் வேறுபாடு உணர்ந்து பொருத்தமற்ற இணையை தேர்வுகள் கொடுத்துருக்காங்க. வலி, வாலி. இந்த வலினா நமக்கு தெரியும், காற்று தான். வாலினா எதை குறிக்குது, அம்பு தான். ஓகேவா? அப்போ இது சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து மடு, மாடு. மடுனா பொய்கைங்கிறது குறிக்கும், மாடுனா செல்வம். ஓகேவா? அதுவும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, கிரி, கீரின்னு கொடுத்துருக்காங்க. கிரி அப்படின்னா மலையை குறிக்கணும், கீரி அப்படின்னா விலங்கை குறிக்கணும். ஆனால் இங்கே நம்மளுக்கு எப்படி இருக்கு பாருங்க, கிரிங்கிறதுக்கு விலங்கை கொடுத்துருக்காங்க, கீரிக்கு மலையை கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு தானே. கிரினா மலை, கீரினா தான் என்னது விலங்குன்னு கொடுக்கணும். அப்போ இது நம்மளுக்கு ராங்கா இருக்கு. சரியா? ஈ அப்படின்னா ஆளி, அழித்தல்னா என்னது, சரி ஈ அப்படின்னா என்னது, ஈ ஆளி, ஆளினா கடை, ஈனா என்னன்னா அழித்தல். ஓகேவா? அப்போ இதுவும் சரியாக தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னதுன்னா சி தான் ஆன்சர். சரியா? இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பிழை உச்சதை தெரிவு செய்க. பிழை உச்சது அப்படின்னாலே என்ன அர்த்தம், தவறு. எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும், அது சரிதான். சரியா? ஐ, கை, வை, பை, இது எல்லாமே எத்தனை மாத்திரையில தான் ஒலிக்கும், 2 மாத்திரையில தான் ஒலிக்கும். அடுத்து ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும், இதுவும் சரிதான். 1.5 மாத்திரை அளவில் தான் ஒரு சொல்லோட முதல்ல வரும்போது ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் இடையில் வரும்போது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும், இதுவும் சரிதான். ஓகேவா? இங்க தனியா வரும்போது 2 மாத்திரை அளவிலும், ஒரு சொல்லோட முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவிலும், இடையிலையும் இறுதியிலையும் வரும்போது 1 மாத்திரை அளவிலும் ஒலிக்கும். சரியா? அப்போ இங்கே இடையில வந்தா 1 மாத்திரை, இதுவும் சரிதான். ஐகாரம் சொல்லின் இறுதியில் வரும்போது 1/2 மாத்திரை அளவில் ஒலிக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே 1/2 மாத்திரை வரக்கூடாது, 1 மாத்திரை வரும். ஒரு சொல்லோட இறுதியில வந்தாலும் அது எத்தனை மாத்திரையில தான் ஒலிக்கும், 1 மாத்திரையில தான் ஒலிக்கும். அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது, ராங். சரி, இதுதான் தவறு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின், சரியானதை காண்கன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ ஒரு தனி குறில் இருக்கு இல்லையா, தனி குறியில அடுத்து நம்மளுக்கு ஒரு மெய்யெழுத்து வந்தால் நம்ம தமிழ் மொழி சொல்லே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தர்மம் தலை காக்கும் என்பது பழமொழின்னு கொடுத்துருக்காங்களா. தங்கிறது குறில், குறியில அடுத்து ஒரு ஒச்சு வந்திருக்கு, அப்போ இது நம்மளுக்கு தமிழ் மொழியே கிடையாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, 2வது ஒன், நீ பேசுவதின் அர்த்தம். அடுத்து ஒரு குறில் என்ன வந்திருக்கு பாருங்க, ஒச்சு வந்திருக்கா. அப்புறம் இரு வந்திருக்கு. அடுத்து பாருங்க, அர்ஜுனன், அப்புறம் இரு வந்திருக்கு. அப்போ தனிக்குறியில அடுத்து ஏதாவது ஒரு உச்சு வரதுனால நம்ம தமிழ் மொழியே சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? அர்ஜுனன் அப்படின்னு சொல்லக்கூடாது,
அருச்சுனன் ரூ போடலாம். அதே மாதிரி தருமம் இப்படி போடலாம். சரியா? இங்க எண்ணி துணிக கருமம் இருக்கா? இங்க பாருங்களேன், கருமம். ரூ தான் வந்திருக்கு. இங்க வந்து கர்மம் அப்படின்னு வரல இல்லையா? கர்மம் வந்து அது தப்பாக தான் இருந்திருக்கும். கர்மம் இருக்கிறதால இது என்னது சரி. அப்போ நம்மளுக்கு என்னது மட்டும் இதுல டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, எண்ணி துணிக கருமம் என்பது வள்ளுவர் வாக்கு. அது மட்டும் தான் என்னது ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், வேறுபட்டதே காண கடைப்போலி. சரியா? முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி. அதாவது எழுத்துக்கள் நம்மளுக்கு மாறும், ஆனா அதோடைய பொருள் என்ன செய்யாதுன்னா மாறாது. ஓகேவா? இறுதியில ஒரு சொல்லோட இறுதியில எழுத்துக்கள் வந்து அறம், அரண், பந்தர், பந்தல் அப்படிலாம் சொல்றோம்ல, சாம்பர், சாம்பல் அப்படிலாம் சொல்றோம்ல. அப்போ ஒரு சொல்லோட இறுதியில எனக்கு என்ன செய்யும் அப்படின்னா அந்த எழுத்துக்கள் மேக்சிமம் அது நகரம் லகரமாக தான் வரும். ஓகேவா? அப்படிதான் வரும். ஆனா எனக்கு என்ன செய்யாது, பொருள் மாறாது. அப்படி பார்த்தீங்கன்னா இங்க அரண், அறம். ஓகேவா? கரெக்ட் தான். இதுவும் கடைப்பொலிக்கு தான் எடுத்துக்காட்டு. பந்தர், பந்த கடைப்பொலிக்கு எடுத்துக்காட்டு. இதுவும் கரெக்ட் தான். இங்க பாருங்க, இது எனக்கு கடைப்பொலியே வராது. இது எனக்கு கடைப்பொலியில வராது. ஓகேவா? அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஈன்றானின் என்ன கடவுளும் இல் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க நான்மணி கடிகை. எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை. சரியா? அடுத்த கொஸ்டின், திருமாலின் அம்சமாக பிறந்த ஆழ்வார்களை கண்டறிந்து பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் வில்லின் அம்சம் அப்படின்னு சொன்னா அது யாரு? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்னதுதான்? திருமங்கை ஆழ்வார் தான். ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன் என்னது? சக்கர அம்சம். சக்கர அம்சம் அப்படின்னாங்க திருமலிசை ஆழ்வார். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஒன் தான். அடுத்து பெரியாழ்வார். கருட வம்சம், பெரியாழ்வார். லாஸ்ட் ஒன் குலசேகர ஆழ்வார். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் அ இ ஆ இ. ஓகேவா? என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் திருமங்கை ஆழ்வார், அடுத்து திருமலிசை ஆழ்வார், பெரிய ஆழ்வார், குலசேகர ஆழ்வார். இதுதான் ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின், ஸ்டோம். ஸ்டோம்னா நம்மளுக்கு தெரியும். ஸ்டோம்னா என்னது? புயல். சரியா? அதுதான் ஒண்ணு. அடுத்தது ஷிப்யார்ட் அப்படின்னு என்னது? கப்பல் தளம். 2. ஆங்கர் என்னது? நங்கூரம். சேலர் என்னது? மாலுமி. 4. அப்போ ஆன்சர் 2, 3, 1, 4. சரியா? 2 சாரி ஃபர்ஸ்ட் ஒன் 2, 3, 1, 4 தான் ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின், சரியாக பொருள் பொருந்துள்ளதை தேர்வு செய்ய ஓர் எழுத்து ஒரு மொழியில. தே அப்படின்னா கடவுள். சரிதான். மே அப்படின்னா மேகம் வராது. ஓகேவா? மேனா அன்பு தான் வரும். ஓகேவா? மேனா அன்பு தான் வரும், மேகம் வராது. சோனா மதில். கரெக்டு. நோனா வறுமை வரும். வறுமை தான் வரும். சரியா? இந்த நோனா தான் நோய் அப்படின்னு துன்பம்னு வரும். நோனா துன்பம் அல்லது நோய்னு வரும். இந்த நோ அப்படின்னா வறுமைன்னு வரும். சரியா? அப்ப இதுவும் தப்பு தான். கூனா பூமின்னு வரணும். சரியா? இதுவும் தப்பு தான். பூமி. கைதான் ஒழுக்கம் அப்படின்னு வரும். சரியா? மீ அப்படின்னா உயர்ந்த, வான். சரியா? அப்படின்னு தான் வரும். மீனா உயர்ந்த அல்லது வான், வான். ஓகேவா? அடுத்து அப்ப எது மட்டும் தான் சரியா இருக்கும் பாருங்க. தேனா கடவுள், அது சரி. சோனா மதில், அது சரி. அப்போ 1, 3 மட்டும் தான் சரி. மற்ற எல்லாமே என்னது? தவறு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, 1, 3 சரி. சரியா? அதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சரியான இணைகள் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவனிங்க. பொற்கோட்டு. பொற்கோட்டு பொன் பிளஸ் கோடு தான். கரெக்டு தான். கோட்டு தான். பொய் அகச்சும், பொய் பிளஸ் அகச்சும், இதுவும் கரெக்டு தான். வானம் அளந்தது அப்படின்னா வானம் பிளஸ் இந்த இருக்கா, இங்க என்னெல்லாம் போட்டுப்பாங்க பாருங்க, தவறு. அடுத்து மின்னணு, இங்க பாருங்க 2 சொன்னேன், தவறு. அப்போ எத்தனை இணைகள் நமக்கு சரியா இருக்கு அப்படின்னா 2 இணைகள் சரியாக பொருந்தியுள்ளது. சரியா? அடுத்த கொஸ்டின், ஏன் வரிசையில சொல்லோட முதல்ல ஒரு எழுத்துக்களுடைய எண்ணிக்கை எத்தனைனா 4 தான். ஓகேவா? வரும். 4 தான் வரும். நகர வரிசை இந்த நகரத்துல 1 இருக்கும், யகர வரிசையில 6 இருக்கும், அகர வரிசையில 8 இருக்கும். அப்போ இந்த நகர வரிசையில வரக்கூடியது கரெக்டா 4 தான் இருக்கு. சரியா? அது ரைட்.
ஆன்சர். அப்போ ஆன்சர் என்னது 4 எழுத்துக்கள். சரியா? ஆன்சர் என்னது 4. ஆன்சர் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், பிழை உச்ச. பிழை உச்சனா என்ன அர்த்தம்? தவறு. மேதையில் சிறந்தென்று கச்சது மராமை. கரெக்ட் தான். அடுத்து, நலனுடைமை சிறந்தென்று நாணம். இதுவும் சரியா தான் வரும். பகைவர் தண்டிப்பதை விட சிறந்து நன்மை செய்தல். குலனுடைமை சிறந்தது சிறுகாமே வரக்கூடாது. சரியா? குலனுடைமை சிறந்தது என்று சிறுகாமே வரக்கூடாது. ஒரு நிமிஷம். குலனுடைமையின் சிறந்தது என்று என்ன வரும்னா சிறுகாமையில் குழந்தை உடைமை. குலனுடைமையின் சிறந்தது என்று குழந்தை உடைமை. ஓகேவா? அதாவது நம்ம என்ன குலத்துல உயர்ந்த குலமா இருந்தாலும் சரி, தாழ்ந்த குலமா இருந்தாலும் சரி, ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றது. அப்போ குலனுடைமை சிறந்தது என்று கொள்கை உடைமை. சிறுகாமே வரக்கூடாது. அப்போ இதுதான் என்னது ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி அப்படின்னா சொல்லோட பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நெகிழி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தீச்சுடர்னு அர்த்தம். ஓகேவா? இந்த நெகிழி வரணும். நெகிழினா என்ன அர்த்தம்? தீச்சுடர் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்த கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான், தீச்சுடர் தான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பிழை திருத்தப்பட்ட சொற்றொடரை காண்க, வல்லின மிகா இடம் கேட்டிருக்காங்க. எனக்கு பாட வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு எனக்கு இங்கே இப்போ வரணும். எனக்கு பாட வராது. அடுத்து, வழியே சென்று பேசுவேன். சரியா? வழியே சென்று பேசுவேன் இங்கே என்ன வரணும்னா இப்போ வரணும். ஓகேவா? அடுத்து, எதிர்த்து கேட்பேன் இக்கு வரணும். ஓகேவா? அப்போ இங்கே எல்லாமே என்னது அப்படின்னா வல்லினம் மிகணும், ஆனால் அங்கே மிகாமல் இருக்குது. அப்போ இருக்கிறதுல கரெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனத்துக்குள் திட்டுவேன். இதில் தான் இங்கே நம்மளுக்கு வல்லினம் மிகக்கூடாது. சரியா? அப்போ இதுதான் ஆன்சர். மனத்துக்குள் திட்டுவேன் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், உண்டு இல்லை எனும் இரு சொற்களை மிகுதியாக பயன்படுத்துகிறோம். நம்ம சொல்லும் போதே உண்டு இல்லை அப்படின்ற சொற்களை அதிகமாக பயன்படுத்துகிறோம். கூச்சு 2, உண்டு இல்லை என முடியும் சொற்களில் காலம் வெளிப்படையாக தெரியும்னு கொடுத்துருக்காங்க. உண்டு இல்லைன்னு சொல்லும்போது காலம் அங்கே எங்கே வெளிப்படையாக தெரியும்? எதுவுமே தெரியாது இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கூச்சு 1 வந்து என்னது அப்படின்னா நம்மளுக்கு சரிதான், நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் கூச்சு 2 வந்து என்னது தவறு. உண்டு இல்லைன்னு சொல்லும்போது அங்கே இருந்த காலமா நிகழ்காலமா எதுவுமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ 1 சரி 2 தவறு. சரியா? அடுத்த கொஸ்டின், இடுகுறி பெயர் காரண பெயரை சொல்லி வச்சிருக்காங்க. இடுகுறி பொது பெயர். ஃபர்ஸ்ட் இடுகுறி பொது பெயர் என்னது? இடுகுறி அப்படின்னா முன்னோர்கள் எந்த ஒரு காரணமே இல்லாமல் வச்ச பேர் தான் என்னது இடுகுறி பெயர். மண், காடு, ஓகேவா? இது எல்லாமே என்னது இடுகுறி பெயர் தான். இடுகுறி பொது பெயர்ல மண் அப்படிங்கிறது இடுகுறி பொது பெயர். அதுவே இடுகுறி சிறப்பு பெயர்னா செம்மண், வண்டல் மண் அப்படி சொன்னா அது இடுகுறி சிறப்பு பெயர். அப்போ இங்கே இடுகுறி பொது பெயர் என்ன வரும்? காடு தான் ஆன்சர். ஓகேவா? இடுகுறி சிறப்பு பெயர்ல காடு, மரம்னு சொல்லலாம். அந்த மரத்துல பர்டிகுலரா நான் தென்னை மரத்தை சொன்னேன் அப்படின்னா அது எனக்கு இடுகுறி சிறப்பு பெயர். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் இடுகுறி பொது பெயருக்கு காடு, இடுகுறி சிறப்பு பெயருக்கு என்னது தென்னை. இது ரெண்டுமே சரியா தான் இருக்கு. அடுத்து, காரண பொது பெயர் காரணத்தோட வச்சதா இருக்கணும், அதுல பொதுவா இருக்கணும். இப்போ காரண பொது பெயர் என்ன வரும் அப்படின்னா பறவை. சரியா? அதுல மரங்கொத்தின்னு வந்தா அது காரண சிறப்பு பேராயிரும். காரண சிறப்பு பேர் என்ன வரும் அப்படின்னா வளையல். வட்டமா இருக்கிறதுல என்னது வளையல். சரியா? அணிகலன், அதுல பர்டிகுலரா வளையல். அப்போ இடுகுறி பொது பேர் 1, இது 2. அப்போ ஆன்சர் என்ன வரும் எனக்கு? 1 2 4 3. சரியா? 1 2 4 3 இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், தொடருக்கு பொருந்தாத உவமையை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசு மரத்தாணி போல என் மனத்தில் பதிந்தன. பசு மரத்தாணி போல மனத்தில் பதிந்தன. சரிதான். ஓகேவா? பசு மரத்தாணி போல மனதில் பதிந்தன. தாயார் என்னை தாயை கண்ட சேயை போல காத்து வளர்த்தார். இது தவறு இல்ல. தாயை கண்ட சேயை போல இங்கு காத்து முடியும். கண்ணை இமை காப்பது போல. சரியா? கண்ணை இமை காப்பது போல காத்து வளர்த்தாருன்னு சொல்லலாம். ஓகேவா? அப்ப அது தவறு. அப்துல் கலாமின் புகழ் குடத்தில் இட்ட விளக்கு போல இல்ல, குன்றின் மேல் இட்ட விளக்கு போல உலகிற்கு பரவியதுன்னு சொல்லணும். இங்க குடத்தில் இட்ட விளக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இது என்னதான்? தவறுதான். நானும் என் தோழியும் நகமும் சதையும் போல. இது சரிதான். நகமும் சதையும் போல. ஓகேவா? அப்ப எதெல்லாம் எனக்கு தவறு? 2 3 என்னது தவறு. சரியா? பொருந்தாத ஓமையை கண்டறினா 2 3 தான் தவறு. மற்ற 1 4 எனக்கு என்னதுதான் சரிதான். 2 3 என்னது தவறு. ஓகேவா? இப்போ நம்ம 100 கொஸ்டினுடைய எக்ஸ்பிளனேஷன் தமிழ்ல என்ன பண்ணிருக்கோம்னா பார்த்து முடிச்சாச்சு. சரியா? சரி.
அடுத்து சரி டெஸ்ட் 2ஓட எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த கிளாஸில் நம்ம டெஸ்ட் 2ஓட எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். நன்றி.